நிலைகனி அப்புமோடவள் போரி கப்பிய கரிமுகன் அழிப்பேனி கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைவாக கற்பகமன வினை கடிதேகும் தமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்பொரு தீரல் போய மலையானை மத்தள வயிறனை உத்தவி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே முட்டவில் அடைவினை முற்படுகிறீர்கள் முற்படை எழுதிய முதல் போனே முப்புறம் எதிராட்சிவன் உரைரத வச்சது கொடி செய்த அதி தீரா எரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புணம் அதனிடைவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணவனவருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை ஈத்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே புலிர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளுமிசை கல்மிதப்பில் அணிந்த வீரான் அடி போற்றி பாலி திருநாவலூர் வந்தண்டர் பதம் போற்றி ஊழிமொழி திருவாதவரர் திருத்தாள் போற்றி திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல சிவகாமி அம்பாளுடன் ஐயா வள்ளல் வைத்தியநாதசுவாமியுடைய பெரும் கருணையினாலே நாம் இன்று திருச்செந்தூர் புராணத்தில் சுகபிரம்ம ரிஷி பூசித்த அத்தியாயம் பற்றி பேசுவதற்கு திருவருளும் குருவருளும் அடியாரர்களும் போட்டியுள்ளது. எப்போதுமே ஒரு பாடலை சிந்தித்து விட்டுதான் சொல்வோம். அதன் அடிப்படையில் இன்று பக்தி திருமுகம் ஆறுடன் 12 தோள்களுமாய் தித்தித்து இருக்கும் அமுது கண்டேன் செயல் மாண்டு அடங்க புத்தி கமலத்து உருகி பெருகி புவனம் ஏற்றி தத்தி கரை புரளும் பரமானந்த சாகரத்தே என்று மிக அற்புதமாக அருணைநாத பெருமான் கூறுகின்றார். இதில் என்ன சொல்ல வருகின்றார் என்று சொன்னால், பக்தி திருமுகமாக ஆறுடன் 12 தோள்களுமாய் முருகப்பெருமானுக்கு 12 திருத்தோள்கள். சிவபெருமானுடைய அந்த சம்கிதா மந்திரங்கள் 11. ஓம் ஈசானமூர்த்திய நம, ஓம் தத்புருஷவக்ராய நம, ஓம் அகோர இருதாய நம, ஓம் வாமதேவ விக்யாய நம, ஓம் சத்யோஜாத மூர்த்திய நம, ஓம் இருதாய நம, ஓம் சிரசாய நம, ஓம் சிகாய நம, ஓம் கவசாய நம, ஓம் அஸ்திராய நம. இந்த 12 இதோட சேர்த்து முன்னாடி ஓம் சேர்த்துட்டோம்னா 11 சங்கீதா மந்திரத்தோடு சேர்த்து 1 சேர்த்தோம்னா 12 சேர்ந்து முருகப்பெருமானுக்கு 12 தோள்களாக வருகின்றது. அதே போல சிவபெருமானுடைய 5 முகத்தோடு சேர்ந்து 6வது முகமாக அம்பாளையும் சேர்த்து 6 திருமுகங்களாக முருகப்பெருமானுக்கு விளங்குகின்றது. எங்க அப்பா முகம் 5, எங்க அம்மா முகம் 1, 6 சேர்ந்து ஒருவனாகவே நான் இருக்கின்றேன் அப்படின்னு முருகப்பெருமான் காட்டுறாரு 6 முகத்தோடு. அப்படி தித்தித்திருக்கும் அமுது கண்டேன் அப்படின்னாரு. இது எப்படிப்பட்ட அமுது அப்படின்னா, ஒரு காலத்துல அந்த பார்க்கடலை கடைவதற்கு தேவர்கள் எல்லாம் சாவா அமுது வேண்டும் என்று திருமாலிடம் கேட்க, திருமால் என்ன செய்தார் என்று சொன்னால், யாரும் சிவபெருமான்கிட்ட கேட்காம இந்த முடிவு பண்ணிட்டாங்க. அந்த அமுதத்தை கடைய வேண்டும் என்று விரும்பி மத்த மலையை ஊன்றி வாசி என்கின்ற பாம்பை கயிறாக திரித்து தலைப்பகுதியை அசுரர்களும் வால் பகுதியை தேவர்களும் சேர்ந்து கடைய ஆரம்பித்தார்கள். ஆனா வந்தது என்ன அப்படின்னா, நஞ்சு வந்தது, அமுது வரல. கடல்ல இருந்து ஒரு ஆழம், அவங்க தலைப்பகுதியை பிடித்திருந்த அசுரர்கள் பிடித்திருந்த பகுதியிலிருந்து ஒரு ஆழம், அது பாம்பு விஷத்தை கக்கியது. இது ஒரு ஆழம், அது ஒரு ஆழம், ஆழகால விஷம் துரத்தியது. அத்தனை தேவர்களும் ஓடினார்கள். அந்த கூட்டத்துல ஒரு ஆள் இல்லை. யாருன்னு சொல்லுங்க? சிவபெருமான் அதுல இல்லை. அப்ப எல்லாரும் யாரை நோக்கி ஓடுறாங்க? சிவபெருமான் நோக்கி. அப்படி அனைவரும் கைலாய மலைக்கு சென்று பெருமானிடம் போய் சரணடைந்தார்கள். அப்பொழுது சாமி என்ன வேண்டும் என்று கேட்டார். ஆழகால விஷம் துரத்துகின்றது என்று அவர்கள் கூற, சுந்தரம் சுவாமி அப்படி சாமி பார்த்தார். உடனே அப்படி அத்தனை விஷத்தையும், கடல்ல உள்ள அத்தனை விஷத்தையும் ஒரு நாவல் பழம் போல துவட்டி கொண்டு வந்து, அப்ப அதை சாமிகிட்ட கொடுத்ததும் உடனே சாமி அந்த நஞ்சையும் உண்டார். எல்லா உயிர்களும் காக்க வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் நஞ்சை உண்டார். அவர்கள் அந்த அமுதை கடைவதற்காக என்ன செஞ்சாங்க? அந்த மத்த மலையை ஊன்றி வாசி என்கின்ற பாம்பை கயிறாக திரித்தார்கள். ஆனா இங்க அருணைநாத பெருமான் என்ன சொல்றாரு? நான் ஒரு அமுது கண்டேன். அது என்ன அமுது அப்படின்றால்,
ஞானம் என்ற மத்தத்தை ஊன்றினாராம். அதுல பக்தி என்கின்ற கயரை வைத்து திரித்தாராம். எப்படி? ஞானம் என்ற மத்தத்தை ஊன்றி அறிவு அறிவு என்கின்ற கயிறு பேரில் இங்க பக்தி என்கின்ற கயிறை வைத்து திரித்ததனால் அங்கே முருகப்பெருமானை அவர் கண்டார். பக்தி இல்லாம நம்ம சாமி என்ன செய்ய முடியாது, பார்க்கவே முடியாது. கிருதாயுகத்துல யாகம் செய்தால் முக்தி, வேதாயுகத்துல யோகம் செய்தால் முக்தி, துவாபர யுகத்துல தானம் செய்தால் முக்தி, இந்த கலியுகத்துல பக்தி செய்தால் மட்டுமே முக்தி. பக்தி இல்லைன்னு வச்சுக்கோங்க, முக்திக்கு வழியே கிடையாது. இந்த கலியுகத்துல இறைவன் நினைப்பதே ரொம்ப அரிது. ஏன்னா சீரியல், சில பேர் பார்த்தீங்கன்னா காலையில ஆன் பண்ற டிவி இரவு வரைக்கும் சீரியல் ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு வீட்டுல அன்னைக்கு 6 மணிக்கு போயிருக்கேன், 6 மணிக்கு நாடகத்தை போட்டு உட்காந்துட்டாங்க. ஏன்னு பார்த்தா, என்னங்க காலையிலே 6 மணிக்கு உட்காந்துட்டீங்க, என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேட்டா, நேற்று இந்த நாடகத்தை நான் பார்க்கலங்க, அதனால காலைல 6 மணிக்கு போடுறாங்க, அதனால முழிச்சு இருந்து நான் பார்க்கிறேன்னா பாருங்களேன் அப்படின்னாங்க. நேற்று பார்க்காம விட்டுட்டாங்களாம். அந்த சீரியலை காலையில பார்த்தே ஆகணும்னு சொல்லி உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு 5 நிமிஷம் உங்ககிட்ட பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். டிவி எல்லாம் ஆஃப் பண்ண முடியாது, இந்த சீரியல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசுவோம் அப்படின்னா ரொம்ப விவரமா இருக்காங்க. சரி முடியட்டும், நான் அது வரைக்கும் வெயிட் பண்றேன் அப்படின்ட்டு அடியும் சேர்ந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஆகி போச்சு. அவ்வளவுதான் நம்ம பக்கம் இழுக்க முடியும். சில பேர் அவங்க வழியில போய் நம்ம பக்கம் இழுக்கணும். சரி என்ன செஞ்சேன், வெயிட் பண்ணி பார்த்தேன். அது முடிஞ்சதும் சரி இப்போ ஆஃப் பண்ணிடலாமா அப்படின்னு ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விவரத்தெல்லாம் எடுத்து சொன்னேன். நம்ம காலத்தை இதிலேயே போக்கிட்டோம். மிக ஒரு காலம் இனி இங்கு இல்லை. காலம் உண்டாகவே இறைவன் மேல காதல் செய்யணும். பக்கத்துல கோயில் இருக்கு, கோயிலுக்கெல்லாம் நீங்க போகலாம், கோயிலுக்கெல்லாம் போறீங்களா அப்படின்னு. காலையில உட்கார்ற டிவி தான், நைட்டு தாங்க முடியும், முடிஞ்சது சாப்பிட்டுட்டு படுத்துருவோம். காலையில சாப்பிடுவோம், சீரியல் பார்ப்போம், அதிகம் சாப்பிடுவோம், சீரியல் பார்ப்போம். இப்படி இப்படி எப்படி காலத்தை ஓட்டுறீங்க அப்படின்னா, பொழுது போடும்லங்க அப்படிங்காங்க. பொழுது இப்படியா போறது பார்க்கறது? அதை பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னும் பெரிய ஈசனேன்னு சாமி கணக்கு எழுதிக்கிட்டே தான் இருக்காரு. நம்ம என்ன செஞ்சாலும் கணக்கு எழுதுறாரு. மனதால நினைத்தாலும் எழுதுறாரு, வாக்கால திட்டினாலும் எழுதிடுறாரு, காயத்தால் அடிச்சிட்டாலும் எழுதுறாரு. எல்லா கணக்கும் அங்க ஒரு நுட்பமான கணக்கு. சிவபெருமான் வைத்திருக்கின்ற கணக்கு வெகு நுட்பமான கணக்கு. சாதாரண நுட்பம் கூட சொல்ல முடியாது, வெகு நுட்பமான கணக்கு. அதை சாமி எழுதி கொண்டே இருக்கு. தொழுது தூமலர் தூவி துதித்து நின்றாரையும் உண்மையான அன்போடு சிவபெருமானுக்கு போய் மலர் பறித்து அவருக்கு மலர் கட்டி சாமிக்கு போய் சாத்தி அதை அந்த அழகையெல்லாம் பார்த்து யார் ஒருவர் அழுது காமுறுகின்றார்களோ அவர்களை சிவபெருமான் கணக்கு எழுதிக்கிட்டே இருக்காராம். இப்படி சொல்றாரு பாருங்க. தொழுது தொழுது தூமலர் தூவி துதித்து நின்றாரையும் அழுது காமுற்று அப்படி சாமியை பூசித்து பூசித்து சிவபூஜை பண்ணி 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 மலர்களை எல்லாம் பறித்து பறித்து சாமிக்கு அச்சித்து. இப்ப நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இப்ப மலர் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நீங்க போய் பாக்குறீங்க மலர் இல்லை, என்ன செய்யணும், உடனே அகத்துக்குள்ள கொண்டு வந்துடணும். சாமி அப்படி உள்ள வச்சு அப்படியே மலர் நிறைய, வெளியில புறத்துல கூட கொஞ்சம் தான் பூ கிடைக்கும். நீங்க மனசுக்குள்ள எத்தனை மலர்களாலும் நீங்க என்ன செய்யலாம், கற்பனை பண்ணலாம். ஒரு 10,000 மலர் ஒரு கூட கூடையா வரிசையா இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்க வாட்டி எடுத்து எடுத்து சாமிக்கு அச்சிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துருக்கீங்க, சும்மா உட்காந்துருக்கும் போது அப்படியே சும்மா பஸ் வர வரைக்கும் சும்மா உட்காந்துருப்போம்ல, அந்த நேரத்துல அப்படியே மலர்கள் எடுத்து சாமிக்கு அப்படியே போடுற மாதிரி ஆச்சு. அகத்துல பார்க்கணும் சாமி. சும்மா இருக்கும் போதெல்லாம் இதை பழகணும். அப்படின்னா தான் அது நம்ம எங்க கண்ணை முன்னாலும் சாமி நமக்கு தெரியாது. இது அவங்களுக்கு இதுக்கு 10 விஷயம் செலவு கிடையாது, எங்கேயும் போய் தேட வேண்டிய அவசியமும் கிடையாது. அப்படி மனசுக்குள்ள வரணும்னா புறத்துல போய் சென்று இறைவனுக்கு மலர் பறித்து கொடுத்தால்தான் வரும், இல்லைன்னா வராது. நீங்க கண்ணை முன்ன வேற சிந்தனை தான் வரும். அதுக்குதான் என்ன சொல்றாங்கன்னா, நமது அருளாளர்கள்லாம் ஆமார் உன் திருவடிக்கு அகங்குலையே அன்புருகேன் பூமாலை புனைந்தேத்தேன் புகழ்ந்துரையேன் புத்தேலின் கோமானின் திருக்கோயில் தூகேன் விலகேன் கூத்தாடேன் சாமாரே விரைகின்றேன் சதுராளா உனி சார்வானி என்று மாணிக்கவாச பெருமானும் சொல்ற. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா பயிற்சி எடுக்கணும். பயிற்சி எடுக்காம எதுவுமே வராது. நேற்று எல்லாம் உழவர பணி செஞ்சீங்க, எவ்வளவு ஆனந்தமா இருந்துச்சு. நைட்டு கனவுல எல்லாருக்குமே வந்திருக்கும், உழவர பணி செஞ்சதுல கனவுல வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு இங்க குத்துவிளக்கு பூஜை நடத்தணுமா, அங்க போய் குத்துவிளக்கு பூஜை நடத்தணுமா, நைட்டு அம்பாள் கனவுல சரவணான்னு நாங்க அதுக்குன்னு மணி அதுக்கு மேல உனக்கு தவம் கிடையாதுப்பா அப்படின்னு மணி அடிச்சிருச்சு. 5 மணிக்கு அலாரம் அடிச்சிருச்சு. இல்லைன்னா அம்பாள்கிட்ட பேசியிருக்கான். அந்த அளவுக்கு ரொம்ப அன்னைக்கு கூட இங்க 108 போற்றி ஒரு 3 தடவை சொன்னோமா, அங்க ஒரு சொன்னோமா, அப்படியே இருந்ததுனால நைட்டு கனவுல அம்பாள் வந்தாங்க பார்க்கணும்.
அது அந்த ஒரு நிமிஷம் சரவணா நாங்க என்னமோ சொல்ல போறாங்க, சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மாங்க, அதுக்குள்ள மணி அடிச்சிருச்சு. நமக்கு தவம் இல்லை, பேற்றை தவம் சற்றும் இல்லாத இந்த பிரபஞ்சம் என்னும் சேட்டை களைய வழிவிட்டவா செஞ்சாட விடமே ஆற்றை கிளியை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே என்று அன்னைநாத பெருமான் சொல்வதற்கு எனக்கு அப்படி ஆயிப்போச்சு. சற்று தவம் இல்லாம போயிடுச்சு. அம்மா பேசியிருக்கோம். அந்த அவங்க வந்திருக்காங்களா? வருவாங்களோ? வருவாங்க. அடியணும் சரி பார்ப்போம். நான் அப்படியா? ருத்ராட்சம் கொண்டு வராங்களா? சரி கொண்டு அதை வந்து நம்ம போடணும். சரி இல்ல அதை நான் கொண்டு வரல. அதை ரத்த ஜலம் வந்து இப்போ அவங்க கொண்டுறதே நம்ம கட்டி கொடுத்துருவோம் சார். செஞ்சிருவோண்ணா. சரி ரைட் ரைட் சரி. சரி. அப்படி பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேட்டை கழிய வழிவிட்டான். அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்ப நம்ம எதை அதிகமாக சிந்திக்கிறோமோ அது நமக்கு கனவுக்கு வரும். அப்ப அதிகமாக இறைவனை நினைந்தால் நம்ம கனவுல யார் வருவா? சாமி வருவா. அதுதான் அதிகமாக இறைவனை நினைக்க வேண்டும் என்று மாணிக்கவாச பெருமான்னு சொல்றார். மிகவே நினைவீன்கள், மிக்க எல்லாம் போக விடுவீன்கள். மற்றதெல்லாம் தேவையே இல்லை. எதுவுமே நமக்கு இந்த உலகத்துல தேவையில்லை. அடியார்கள் தான் நமக்கு தேவை. அடியார்களோட இருக்கணும், சாமியோட தொடர்போடே இருக்கணும். எந்த நேரமும் சாமி அடியாரோட தொடர்பு ஏன் இருக்கு சொல்றாங்க அப்படின்னா, சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாரு? இப்ப சீஃப் மினிஸ்டரை நம்ம தொடர்பு கொள்ளணும்னா யார நம்ம பார்க்கணும்? அவரோட பிஏவை பார்க்கணும். சீஃப் மினிஸ்டர் பார்க்கணும், அவருடைய பிஏ அவர்கிட்ட நம்ம வந்து பழக்க வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஈஸியா போய் சீஃப் மினிஸ்டர் பார்த்துடலாம். அதே போல சிவபெருமானுக்கு ரொம்ப வெகு தொடர்பாக உள்ளவங்க அடியவர்கள். அடியவர்களோடு நாம் தொடர்பு கொண்டால் சிவபெருமானை எளிமையாக நாம் நோக்கி விடலாம். புரிஞ்சுச்சா? அதே மாதிரி குருநாதர் ரொம்ப முக்கியம். குருநாதர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம சாமி என்ன செய்ய முடியாது. குருவர்களும் அடியாரர்களும் நமக்கு ரொம்ப முக்கியம். திருவருளை பெறணும்னா சாமியை நாம் அடைய வேண்டும் என்றால் திருவருள், குருவருள், அடியார்கள், இந்த மூன்றும் நமக்கு தேவை. ஒருத்தர் கடவுள் நம்பிக்கையே இல்லாம இருந்தார். வாரிய சமயம் சொன்ன கதை. வாரிய சமயத்தை வந்து ஒருத்தர் வந்து கடவுளை நம்ப முடியாதுங்க. அவர் எப்படி இருப்பாரு யாருக்கு தெரியும்? அதெல்லாம் கடவுளுங்கிற நான் கடவுளே இல்லைன்னு சொல்றேன் அப்படின்ட்டு இருந்தாராம். அப்ப அவர் சொன்னாரு, தம்பி ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, உன்னுடைய உடம்புக்கு உனக்கு உடம்புல எல்லா பாகமும் தெரியுதா அப்படின்னு கேட்டாராம். நல்லா தெரியுது, இங்க பாருங்க நல்ல உடம்பு எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னாராம். நல்லா தெரியுமா தம்பி அப்படின்னாராம். நல்லா தெரியுது. அப்படியா? உன்னுடைய முதுகு பகுதி தெரியுதா அப்படின்னு கேட்டாராம். எப்படி தெரியும்? முதுகு எப்படி தெரியும்? நம்ம எப்படி பார்க்க முடியும்? முதுகு பார்க்க முடியாது. அப்படியா? சரி என்ன தம்பி இப்பதான் எல்லாமே தெரியுதுன்னு சொன்னீங்க, முதுகு தெரியாது அப்படிங்கிறீங்க. அப்படி கொஞ்சம் அவர் யோசிக்க ஆரம்பிச்சார். சரி தம்பி அது கூட விட்டுருங்க, முதுகு இருக்கட்டும், உங்க முகத்தை உங்களால பார்க்க முடியுமா அப்படின்னாராம். முகத்தை எப்படி பார்க்க முடியும்? நம்ம முகத்தை நம்ம பார்க்க முடியுமா? நம்ம முகத்தை பார்க்கறதுக்கு என்ன செய்யணும்? கண்ணாடி வேணும். பின்புறத்தை பார்க்கறதுக்கு என்ன வேணும்? அதுக்கு ஒரு கண்ணாடி வேணும். இப்ப முன்பக்கத்தை பார்க்கறதுக்கு ஒரு கண்ணாடி வேணும், புறப்பகுதியை பார்க்கறதுக்கு பின்னாடி ஒரு கண்ணாடி வச்சாதான் புறப்பகுதி. அப்ப 2 நிலை கண்ணாடி தேவை போல திருவருளும் குருவருளும் நமக்கு தேவை. இறைவனை பார்ப்பதற்கு 2 இல்லைன்னா இறைவனை பார்க்கவே முடியும். 2 நிலை கண்ணாடி எப்படி நம்ம உடம்பை பார்ப்பதற்கு தேவைப்படுகிறதோ அதே போல இறைவனை காண்பதற்கு திருவருளும் குருவருளும் நமக்கு தேவை. திருவருளுக்கு ஏற்கனவே சாமி தான், அதுக்கு நாம குருவருளும் அடியார்களும் நமக்கு வேணும். இருந்தா தான் நாம இறைவனை நாம் பார்க்க முடியும், இல்லைன்னா பார்க்கவே முடியாது. அப்படி இந்த பாட்டுல சொல்றாரு, பக்தி ரொம்ப பக்தி இந்த காலத்துல கலியுகத்துல பக்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இந்த கலியுகத்துல எதுனால முக்தி? பக்தினாலதான் முக்தி. பக்தியையும் அடிமையையும் கைவிடுவான் பாவியன். யாரு பாவினா? பக்தியை கைவிடுபவர்கள் பாவிகள். அதனால கைவிடவே கூடாது. எந்த நிலையிலையும் பக்தி செலுத்தி கொண்டே இருக்கணும் இறைவன். பக்திமையால் பணிந்தடியேன் தன்னை பன்னால் பாமாலை பாட மகிழ்வித்தான் எத்தேவும் ஏத்தும் இறைவன் தன்னை என் உள்ளத்துள் ஊறும் அத்தேனை அமுதத்தை ஆவின்பாலை அன்னிக்கும் தீங்கரும் அரணை ஆதி புத்தேலை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதை ஆற்றனால் போக்கினேனே அப்படிங்கிறாரு. அப்புறம் பக்திமையால் பணிந்து அடியே தன்னை பாமாலை பாட பயில்வித்தானே. சிவருமான் நம்மளை பாட வைக்கணுமா? நம்மளால பாட முடியாதான். பாமாலை பாடுவதற்கு அவர் தான் நம்மளை என்ன செய்யணும்? பயிற்றுவிக்கணும், திரும்ப திரும்ப பாட வைக்கணும். அந்நாள் பாமாலை பாட பயில்வித்தானே. பயில்வித்தல் என்பது திரும்ப திரும்ப செய்வது, கற்றல் என்பது அந்த நிமிஷத்தோடு படிச்சுட்டு விடுவது, பயில்வது என்பது திரும்ப திரும்ப பாடுவது. திருமுறை ஒரு நாள் படிச்சுட்டா போதுமா?
தினசரி படிக்கணும், தினசரி பாடணும். அனுஷ்டானம் பண்ணி முடிச்சது என்ன செய்வீங்க? பாடுவீங்களா? எத்தனை பாட்டு பாடுவீங்க? அந்நேரம் பாடுவீங்க, அந்நேரம் ஒரு பதியம் பாடுவீங்க. பஞ்சபுராணம் பாடுறீங்க, சரி. நீங்க பஞ்சபுராணம் பாடுவீங்க, ஒரு பதியம் பாடுவீங்களா? சரி, பதியம் பாடணும். பஞ்சபுராணத்தோட ஒரு பதியம் தில்லைவனம் தானே பாடிட்டு வந்துட வேண்டியதானே. பூசை பண்ணும் போது தான் கேட்கேன், நீங்க என்ன பாட்டு படிப்பீங்கன்னு. வீட்டுல தான் சொல்றேன். சரி, அப்படி பண்றீங்க, சரி. அதுக்காக படிக்கிறீங்களா? சரி, சந்தோஷம். திருமுறை பணம் இருக்கக்கூடாது, தினசரி திருமுறையும். அதாவது பாமாலை, அது வந்து பாமாலைன்னு பேரு. பூவை கட்டி கொடுக்கறது பூமாலை, பாட்டு பாடுவது பாமாலை. அதாவது பன்னால் பாமாலை பாட பயில்வித்தானே எத்தேவும் ஏத்தும் இறைவன் தன்னை என் உள்ளத்தில் ஊறும் அத்தேனை அமுதத்தை ஆவின்பாலை அன்னிக்கும் தீங்கரும்பை. இப்படி சொல்றாரு பாருங்க. அப்போ சாமி எவ்வளவு சொல்றாரு சாமிய. இப்படிலாம் புகழணும் சாமிய. நம்மளால புகழ முடியாது. இந்த மாதிரி அருளாளர்கள் பாடி அந்த நூலை பாடும்போது நமக்கு இன்பம் தரும். எப்படி பாடியிருக்காங்க பார்த்தீங்களா? நம்மளால அப்படி எழுத முடியுமா? எழுதவே முடியும். ஏன்னா வந்த வாக்கு இறைவனுடைய வாக்கு. அவங்க என்ன சொல்றாங்க? நாங்க பாடல, எங்குள்ள இருந்து இறைவன் தான் பாடுறாரு அப்படின்னு. எனதுரை தனதுரை யார் பாலனாம் விருத்தனாம் பசுபதி தானாம் பண்டுவம் கூற்றை உதைத்து அடியவர்க்கு அருளும் காலனாம் எனதுரை தனதுரை யார். நாதன் வேதியன் நவிற்றிய தமிழ் மாலை அப்படின்னாரு. வாங்க சார். அப்ப நாங்க பாடல. நவிற்றுதல் என்பது பிறவினை, நவிழ்தல் என்பது தன்வினை, நவிற்றிய என்பது பிறவி. அப்ப நாங்க பாடல, எங்களுள்ள இருந்து இறைவனை பாடுகின்றார் அப்படிங்கிற. அப்படி பக்தி திருமுகம் ஆறுடன் 12 தோள்களும், 12 தோள்களோடு விளங்கக்கூடிய முருகப்பெருமான் தித்தித்து இருக்கும் அமுது கண்டேன். அப்படிப்பட்ட ஞானத்தை மத்தமாக ஊன்றி அங்கே பக்தி என்கின்ற கயிறை வைத்து தெரிந்தேன். அங்கே முருகப்பெருமான் தெரிந்தார். 12 தோள்களோடும் 6 முகங்களோடும் முருகப்பெருமான் தோன்றி காட்சி அளித்தார் அப்படின்னு. அதை கொண்டு வந்து அந்த இதை போட்டுறோம். கயிறுலாம் இருக்கா? இருக்கா? ரைட், ரொம்ப ரைட், சந்தோஷம். சாமி பார்த்து வச்சு போட்டுருவோம். ரைட் ரைட் ரைட், சரிங்க சார், சரிங்க. என்கிட்ட கொண்டு வந்திருக்கீங்க என்ன சார்? சரி, ரைட், நீங்க வச்சிருங்க, நான் முடிஞ்சதும் வாங்கிக்கிறேன். செப்பல் முடிஞ்சதும் வாங்கி வச்சிருவோம் என்ன சார்? அப்படி 12 தோள்களும் தித்தித்து இருக்கும் அமுது கண்டேன். இப்படிப்பட்ட ஒரு அமுதை நான் கண்டேன். செயல் மாண்டு அடங்க. அப்பொழுது என்ன ஆயிடுச்சுன்னா, என்னுடைய செயலானது மாண்டு. என்னுடைய செயல் மாண்டது அப்படின்னாரு. என்னைக்கு செயல் நம்மளுடைய செயல் அல்ல, எல்லாம் இறைவன் செயல் என்கின்ற நோக்கம் நமக்கு வருகின்றதோ, அப்பொழுது முருகப்பெருமான் வெளிப்பட்டு தோன்றுவார். செயல் மாண்டு அடங்க புக்தி கமலத்து உருகி பெருகி. இப்ப புத்தியில யார் வந்துருவா? சாமி. அப்படி புத்தியில வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யணும்? உருகி பெருகி வழிபாடு செய்ய ஆரம்பிச்சு. பெருகி புவனம் ஏற்றி தத்தி கரை புரளும் பரமானந்த சாகரத்தே அப்படிங்கிற புக்தி கமலத்து. இந்த புத்தியில அங்கே பெருமானுடைய திருவடிய தாமரை கமலம் போன்று விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருவடி நம்ம புத்தியின் மேல் வந்து வீற்றிருந்தார். இறைவனுக்கு ஊமையா என்ன சொல்ற, திருவடியை வந்து மலராகவே ஒப்பிடுவாங்க. இப்ப நாம என்ன மலர் கொடுக்குறோம் அப்படின்னா, சாமிக்கு வாடுகின்ற மலரை கொடுக்கும். சாமிக்கு கட்டுற மலர் வந்து வாடிடுது இல்ல. ஆனா இறைவன் கொடுக்குற மலர் வந்து வாடாது. அவர் கொடுக்குற திருவடி வந்து அதான் சொன்னாரு, உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் இளவு விழாவிய நீர்வழி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி. என்ன சிலம்படினாரு? மலர் சிலம்படி வாழ்த்தி வந்த அந்த திருவடி எப்பயுமே ஆடாது. வாடுகின்ற மலரை கொடுத்து வாடாத மலராகிய ஈசனுடைய திருவடியை நாம் வாங்கி கொள்கின்றோம். புத்தி கமலத்து உருகி பெருகி. எப்படி நமக்கு அந்த அமுதத்தை நம்ம பார்த்தோமோ, அந்த அமுதம் நம்ம உள்ளத்துல போய் புத்தியில போய் சேகரித்து அங்கே பெருமானுடைய திருவடியை நினைந்து நினைந்து உருகி பெருகி வழிபாடு செய்தால் நமக்கு என்ன, அவர் எப்படி இருக்காருங்கிறது நமக்கு தெரியும். இந்த புவனமெல்லாம் கடந்திருக்கின்ற இறைவன், அந்த தத்தின கரைபுரளும் பரமானந்த சாமி எப்படி பேரின்பமாக விளங்குகின்றார் என்கின்ற நிலை அப்பொழுதுதான் நமக்கு விளங்கும். புரியுது அவங்களுக்கு? பக்தி திருமுகம் ஆறுடன் 12 தோள்களுமாய் முருகப்பெருமான் 6 முகத்தோடு 12 தோள்களுமாக 12 திருக்கரங்களாக அள்ளி அள்ளி வழங்கக்கூடிய வள்ளல் யாருன்னா முருகப்பெருமான். 12 கை வச்சிருக்காரா? மற்ற எல்லா சாமிக்கும் 2 கை தான் இருக்கும்.
முருகப்பெருமான் கூட்டு எத்தனை திருக்கிறோம்? 12 திரு. எப்போ வேணாலும் வாங்கப்பா திருக்கிறோம், உங்களுக்கு எந்த நேரம்னாலும் நான் அள்ளி வழங்குறேன் அப்படின்னு சொல்லி சாமி 12 திருக்கரம் வச்சிருக்காரு. திருவடி எத்தனை வச்சிருக்காங்க? 2 திருவடி தான் வச்சிருக்காங்க. அது சிற்றடியான். ஏன்னா குழந்தை இல்ல, முருகப்பெருமான் எப்படிப்பட்டவரு? குழந்தை. அதை சிற்றடினாரு, இல்லைன்னா சிற்றடின்னு சொல்லியிருக்க மாட்டாரு. இப்ப முருகப்பெருமானுக்கு ஏன் சிற்றடினா, குழந்தை முகம் எப்படி இருக்கும்? சின்ன திருவடியா இருக்கும். அதுவும் இப்ப 12 6 முகத்துக்கு 6 12 திருவடி வச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, எந்த திருவடியை பண்றது ஆளாளுக்கு யோசனை வந்துடும். எனக்கு திருமணம் கை கொடுணும், அப்ப எந்த திருவடியை பிடிக்கணும் அப்படின்னு எனக்கு மனக்கவலைகள் போகணும், அப்ப எந்த திருவடியை போய் பார்க்கணும் அப்படின்னு யோசிப்போம். அதனாலதான் எப்போ வேணாலும் வாங்கப்பா இந்த 2 திருவடி வச்சிருக்கேன், இதை பற்றி கொள்ளுங்கள், உங்களை கரையேற்றுகின்றேன் என்று முருகப்பெருமான் 2 திருவடியை வைத்திருக்கேன். சிற்றடியும் முற்றிய பன்னீரு தோளும் செய்ப்பதியும் வைத்துயர் திருப்புகழ் விருப்பமோடு செப்பன என கருள்கை மறவேனே மறவேனே அப்படின்னு அரைநாதரும் பாடுறாரு. சிற்றடியும் முற்றிய பன்னிரு தோளும் அப்படின்னாரு. 12 தோள்களுக்கு முற்றியன்னாரு, ஆனா திருவடிக்கு சொல்லும்போது சிற்றடி அப்படின்னாரு. பார்த்தீங்களா? புரியுது உங்களுக்கு? தோல் 12 தோள்களா இருக்கு, ஆனா திருவடி 2ஆதான் இருக்கு. எப்போ வேணுமானாலும் பற்றி கொள்ளுங்கள், உங்களை கரையேற்றுகின்றேன் என்று முருகப்பெருமான். அப்படி இந்த பாட்டு மிக அற்புதமாக பக்தி கமலத்து பத்தி திருமுகம் ஆருடன் 12 தோள்களுமாய் தித்தித்து இருக்கும் அமுது கண்டேன். எந்த அமுது கண்டார்? ஞானம் என்ற மத்தத்தை ஊன்றி பக்தி என்கின்ற கயரை வைத்து திரித்தால் அங்கே ஒரு அமுது கிடைத்தது. அது எந்த அமுதுனா முருகப்பெருமானுடைய அமுது. அது எப்படி இருந்தது என்றால் 12 தோள்களும் 6 முகத்தோடு விளங்கியது. வேற என்ன செய்தது அப்படின்னா, என்னுடைய புத்திக்குள் போய் இருந்து அந்த கமலமாகிய திருவடியானது புத்திக்குள் போய் சென்று இருந்து அந்த பரமானந்த கடல் போன்று விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருவடி எனக்கு விளங்கி தோன்றியது. எதனால? பக்தி செலுத்தினதுனால. பக்தி செலுத்தினா புத்தியில இறைவனுடைய திருவடி விளங்காது. ஆகையினாலே இந்த கலியுகத்தில் நாம் செய்ய வேண்டியது, அதனால கலியுக வரதன் வாங்க முருகப்பெருமான. கலியுக வாங்க சார், கலியுக கடவுள் முருகப்பெருமான். தமிழ் எழுத்துக்கள் எத்தனை? 12. முருகப்பெருமானுக்கு தோளா இருக்கு. மெய் எழுத்துக்கள் எத்தனை? 18. அது முருகப்பெருமானுக்கு இது கண்ணா இருக்கும், 18 கண்ணு. 6 போனா கண்ணு 18 நேத்திரங்கள் முருகப்பெருமான். அப்படி சொல்லி இந்த பாட்டை முடிக்கிறாரு. இப்ப நம்ம கதைக்குள்ள போறோம். சுகபிரமரிசி பூசித்த அத்தியாயம். ஏற்கனவே இந்த கதைய திருச்செந்தூர் புராணத்தை அந்த நைமிசாரண்ய முனிவர்களுக்கு சூதமா முனிவர் கதையை எடுத்து சொல்வதாக அமைந்த இந்த வரலாறு. அதுக்கப்புறம் போக போக என்னாச்சு அப்படின்னா, அவர் சொல்லும் போதே வியாச முனிவர் சுக பிரம்மரிஷிக்கு கூறியது அப்படின்னு சொல்லி யார் சொல்றா? இந்த புராணத்தை வியாச முனிவர் சுக பிரம்மரிஷிக்கு சொன்னார் அப்படிங்கிற விஷயத்த இப்ப சூதமா முனிவர் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்ப அதைத்தான் இப்ப சொல்ல போறாரு. இவ்வளவு கதையும் சொல்லிட்டு இப்ப நம்ம கடைசி அத்தியாயத்துக்கு வந்துட்டோம். இந்த அத்தியாயம் கிட்டத்தட்ட ஒரு 10 நாளோ ஒரு 8 நாளோ நடக்கும். அதுக்கப்புறம் நமக்கு திருச்செந்தூர் புராணமே கம்ப்ளீட் ஆகுது. இது ஒரு பெரிய அத்தியாயம். என்ன? ஆய்வதற்கு அரிய தவ நிலையமான நைமிசாரண்யத்தில் இருக்கும் சிறந்த முனிவர்கள் சிரவணிக்க பெருமையுடைய வைதிக ஞான சூதமா முனிவர் என்பவர் பேருள் பெருக கடைகணித்து உயர்ந்த இளம்பரை தரித்த இறைவனின் திருவடிகளை சிறமேல் சூடி திருமுன். இளம்பரை தரித்த இறைவன் யாரு? சிவபெருமான். பெரிய நீந்துட்டாலே அங்க யாரு? அவர் எந்த நேரமும் சிரத்தின் மேல் சூடி திருமுன் இருந்து உபதேசிக்க கொண்டார். சிவபெருமானை திருவடியை நினைந்து கொண்டு இந்த கதையை சொல்ல போனார். இந்த நைமிசாரியம் என்பது என்ன அப்படின்னா, இந்த முனிவர்கள் எல்லாம் தவம் செய்யக்கூடிய இடத்துக்கு நைமிசாரியம் என்று பெயர். அத்தனை முனிவர்களுக்கு முன்னாடி இவர் இந்த கதையை சொல்றாரு. யாரு? சூதமா முனிவர் அந்த நைமிசாரண்ய முனிவர்கள் தவ முனிவர்களுக்கு எடுத்து சொல்றாரு. என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, பழுதில்லா வைதிக அறிவில் பழுத்து திருமாலின் அம்சம் தாங்கி ஓமை கடந்து உயர்ந்த வியாசர் தன்னிடம் அடைந்த சுக சிரவணிக்க சிவனார் அருளிய குமரனின் செந்தில் பதியின் சிறப்புகளை. ஒரு ஆளு குறையுது, அதுக்கு வரவா நீ லீவா அப்படியாச்சு.
சிவனார் அருளிய குமரனின் செந்தில்பதியின் சிறப்புகளை உபதேச உருவில் உணர்வோடு உரைப்பாராயினார். யாருடைய சிறப்ப? முருகப்பெருமானுடைய சிறப்ப எல்லா முனிவர்களுக்கும் இந்த வியாச முனிவர் சொல்ல போறாரு அப்படிங்கிற செய்திய இந்த சூதம முனிவர் எடுத்து சொல்றாரு. புரியுற மாதிரி இருக்கா? குடிச்சுக்கிட்டே இருக்கேன், குடிச்சிருவேன் எப்படியோ. இப்ப சொல்ல ஆரம்பிச்சாரு. பரத கண்டத்தில் பகரப்பெறும் 18 திருப்பதிகள், 18 திருப்பதிகள் இருக்கு. அந்த 18 திருப்பதிகள்ல குமரவேலின் திருவருள் சொரூபம் போல் திகழ்கின்றன. அவைகளில் திருப்பெயர்களை அதிகாலையில் ஓதினர் அனைவரும் இனிய நிறையர் உள்ளத்து எய்தி அரிய பாவங்களை அகற்றுவார். முருகனுடைய அந்த 18 பதிகளாக விளங்கக்கூடிய அந்த 18 இதுலையும் காலையில் எழுந்து யார் ஓதுகின்றார்களோ இறைவனை, மூவாரம் 18 பதிகள். 18 பதிகள்ங்கிறது இப்ப நீ அடுத்து என்னன்னு சொல்ல போறாரு. அந்த 18 பதிகள் உள்ள முருகப்பெருமானுடைய திருத்தலங்களை அதிகாலையில் இருந்துச்சு அந்த பதிகங்கள் எல்லாம் ஓதணுமா அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாரு. அதுல முக்கியமா திருச்செந்தூர். நாம காலையில இருந்துச்சு என்ன செய்வோம்? இந்திய தொலைக்காட்சிகளின் முதல்வரையாக என்ன செய்வோம்? ஒரு அந்த ரிமோட் அடியா அப்படின்னு என்ன செய்வோம்? அதை ஆன் பண்ண போயிடுவோம். அதுலயும் இப்ப அதை கூட விட்டுட்டாங்க. இப்ப பூரா சீரியல்ல தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஜோதி டிவி வச்சா பிரச்சனை இல்லை. அதான் என்ன சொல்றேன். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தன் சொன்னேன், ஒருத்தங்க 6 மணிக்கே ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு? 6 மணிக்கு சீரியலை போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் அடின்னு போறேன். என்னங்கம்மா அப்படின்னு, நேத்து இந்த சீரியல் நான் பார்க்க விட்டுட்டேன், அதனால பார்த்துக்கிட்டேன் அப்படின்னாங்க. புரியுதா உங்களுக்கு? அதெல்லாம் தவிர்க்கணும். சீரியல் பார்க்கறதே நம்ம என்ன செய்யணும்? கந்தசஷ்டி கவசம் பார்க்குறீங்க, வெரி குட், சந்தோஷம். சரி, அப்ப நம்ம அந்த பதியங்கள் எல்லாம் காலையில எழுந்துச்சு. எல்லா நூல்களும் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா அதிகாலையில் எழுந்துச்சு இறைவனை வணங்க வேண்டும். எல்லாரும் காலையில் எத்தனை மணிக்கு எந்திக்கிறீங்க? டெஃபினெட்லி 6 மணிக்கு மேலதாங்க எந்திக்கிறோம். அப்படின்ட்டோம்னா நம்ம மைனஸ். 6 மணிக்கு எந்திச்சா மனிதன், 3 மணிக்கு எந்திச்சா முனிவன், 4 மணிக்கு எந்திச்சா ஞானி, 5 மணிக்கு எந்திச்சா அறிஞன், 6 மணிக்கு எந்திரிச்சா மனிதன், 7 மணிக்கு எந்திரிச்சா என்னது? எருமை. இல்ல, அவன் எருமைதான். 8 மணிக்கு எந்திரிச்சா காட்டெருமை. அதனால இதுக்கெல்லாம் நம்ம போயிடக்கூடாது. அதனால 6 மணிக்கு உள்ளே எழுந்துச்சு அவன் செய்யக்கூடிய வழிபாடுகளை செய்யறான். அதுலயும் சொல்லணும் அதிக புலரி காலை அப்படின்னு. புலரி காலம்னா வைகறை காலம். நள்ளிரவு 2 மணில இருந்து, அதாவது புலரி காலம்னா நள்ளிரவு 2 மணில இருந்து 4-5 மணி வரைக்கும், அதுதான் புலரி காலம். அந்த நேரத்துல எந்திரிச்சு வழிபாடு செய்யணும். 6 மணி கூட லேட்டஸ்ட் தான். அதுக்கு முன்னாடி 5 மணிக்கே நம்ம என்ன செய்யணும்? வழிபாடுகளை பண்ணணும். அதனாலதான் நள்ளிரவு போய் படிக்கிறதுக்கு இவர் நம்ம புலிக்கால் முனிவர் என்ன பண்ணாரு? சாமி கிட்ட, பெருமானே எனக்கு நள்ளிரவு எனக்கு மலர் பறிப்பதற்கு எனக்கு புலிக்கால் வேண்டும். புலிக்கால் மட்டும் கொடுத்தா போதாது, அதுக்கு ஒவ்வொரு காலுக்கும் ஒவ்வொரு நகைக்கண் வேணும் அப்படின்னு கேட்டார். புலி கண்ணை வேணும்னு கேட்டார். ஏன்னா அது நல்லா தெரியும், புலிக்கு நள்ளிரவு நல்லா கண்ணு தெரியும். தெரியுமா உங்களுக்கு? அந்த கால் தோறும் கண்ணையும் கேட்டாரு. சாமி அதையும் கொடுத்தாரு. அவர் தான் புலிக்கால் முனிவர். அந்த நேரத்துல எதிர்த்து மலர்கள்லாம் பறிச்சு மொத்தமா வச்சுக்கிட்டு பூஜையில உட்காருவார். பூஜையில உட்காரும் போது எல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கிட்டு உட்காரணும். ஆகா, சாப்பாடு எடுக்க மறந்துட்டேனே அப்படின்ட்டு எரிஞ்சிட்டு ஓடக்கூடாது. மலர் பறிச்சு அங்கனக்குள்ளேயே வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு எரிஞ்சு ஓடக்கூடாது. பத்திய நம்ம காலையில நேற்று சிலவர் பார்த்தீங்கன்னா விளக்கு நைட்டு கரண்ட் போயிருக்கும். எங்க தெரியுமா எடுப்பாங்க? பூச ரூம்ல தான் எடுப்பாங்க. நைட்டு கரண்ட் போயிடுச்சுன்னா எங்க எடுப்பாங்க? பூச ரூம்ல இருக்கிறது போல உடனே டக்குன்னு எடுத்து வச்சு அதை மறந்துடுவாங்க. அப்புறம் பூஜை ரூம்ல உட்காரும் போது தான் தெரியும். அப்படி செய்யக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? எப்பயுமே பூஜை ரூம் இருக்கிறத எதையுமே நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. அதுக்குன்னு தனியா வச்சுக்கிடணும். பூஜை ரூம்ல உள்ளதை நாம எடுத்து நோக்கக்கூடாது, அதை எடுத்து நாம அனுபவிக்க கூடாது. கோட்பணியினர் என்ன பண்ணாரு? ஊர்ல ரொம்ப பஞ்சம், எல்லாருக்கும் பஞ்சம். என்ன பண்ணாரு? எப்பயுமே சாமிக்கு நைவேத்தியம் கொடுப்பாரு, சென்னல் அரிசி. அந்த நைவேத்தியத்தை நித்தலும் நான் போருக்கு போறேன், அதனால நீங்க இருந்து
சாமிக்கு உரிய நெய்வேத்தியத்தை நீங்க எல்லாம் படைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போருக்கு போயிடுவாரு. இவங்க என்ன பண்ணுவாங்க, சாமிக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு நாட்டுல பஞ்சம் வந்துடும். உடனே என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்து சாப்பிடுவாங்க எல்லாரும். ஒரு போருக்கு போயிட்டு வருவாரு பாருங்க, எல்லாரும் இந்த உணவை எடுத்து சாப்பிட்டாங்கிற செய்தியை அறிஞ்சதுமே அத்தனை பேரும் வெட்டி சாச்சிடும். சாமிக்குரிய நெய்வேத்தியத்தை என்ன செய்யக்கூடாது, படைக்கிறதுக்கு முன்னாடி அதை எடுத்து அனுபவிக்க கூடாது. அத்தனை பேரும் இன்னொன்னு என்னன்னா, இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு குழந்தைய வெட்டுவாரு சாமி. யாரு, நமது கோட்புலியன். என்ன காரணம் அப்படின்னா, அது முளைப்பால் வழியாக பாலை அருந்திய காரணத்தினால், தாய் சாப்பிட்டு தானே முளைப்பால் வழியா குழந்தைக்கு கொடுக்க, அதனால குழந்தையும் சேர்த்து விட்டுவாரு. இது என்னமோ ஒரு நிமிஷம் வேதனை தான் இங்க இறப்பது, ஆனா எவன்கிட்ட போய் ரொம்ப தண்டனை அனுபவிக்குமே அப்படின்னு சொல்லி இந்த பிறவிலே என்ன செஞ்சிடறாரு, நாயனார் தண்டனையை கொடுத்து விடுகின்றார். இல்லைன்னா அது மறுபிறவில என்ன ஆகும், எவன்கிட்ட போய் தண்டனை அனுபவிக்கும். அதனால பச்சை குழந்தைன்னு கூட பார்க்காம என்ன செஞ்சிருவாரு இது அவங்களுக்கு. அதனால சாமிக்குரிய நெய்வேத்தியத்தை தான் நாம் என்ன செய்யக்கூடாது, எடுத்து சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம். நாங்க பூ கட்டிக்கிட்டு இருப்போம், ஒரு அம்மா வருவாங்க, பூ அழகா இருக்கு சுவா. அப்படியா, சரி இத தலையில வைக்கணும் போல இருக்கு சுவா அப்படிமா. அப்படியா, நேரா போங்க சாமிகிட்ட போய் சாத்திட்டு அதுக்கப்புறம் வாங்கி நீங்க என்ன செஞ்சுக்கோங்க. சாத்துறதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது அப்படின்னதும் உடனே அதை வாங்கிட்டு போயிட்டாங்க. வாங்கிட்டு போய் சாமி பாதத்துல வச்சு எடுத்து அதுக்கப்புறம் தலையில வச்சுட்டு போயிட்டாங்க. சாமிக்கு சாத்தாம நம்ம என்ன செய்யக்கூடாது, எடுத்து பார்த்துட்டு பார்க்கலாம். அவங்க நமக்கு போடணும்னு ஆசைப்படுறாங்கல்ல, நம்மள அழகு பார்க்கணும்னு ஆசை பண்றாங்க. அதனால அப்படி சாத்தணும் அப்படின்னா சாமிக்கு சாத்திட்டு தான் என்ன செய்யணும், எடுத்து. ஆனா இந்த இப்ப அடியார்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாதுல்ல, உலகத்தில் உள்ளவங்களுக்கு தெரியாது. அவங்க தன்னை அழகு பார்க்கணும்னு தான் நினைப்பாங்க. ஆனா அடியார்கள் என்ன செய்வாங்க, இறைவனுக்கு போட்டு அழகு பார்க்க வேண்டும் என்று விரும்புவார். அதான் உலகத்தில் உள்ளவங்களுக்கும் அடியார்களுக்கும் உள்ள வித்தியாசம். அதுவும் அந்த அந்தி பொழுதுல போய் சாமிக்கு மலர்கள் பறித்து சாமிக்கு சாத்தினோம்னா நமக்கு எப்பேற்பட்ட கொடிய வினைகளும் நீங்கும் அப்படின்னு சொல்லி சுந்தரம் சாமி சொல்றாரு. அந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்லி முந்தியலும் வளைய பல்வினை மூடாவும் சிந்தை பராமரியா தெந்திரு ஆரூர்வுக்கு எந்தன் மனம் குளிர என்று கொள்வெய்துவதே முந்தை வினை கொடுமை நீங்க இருபொழுதும் துன்று மலரிட்டு சோழும் வளம் செய்து தென்றன் மனம் கமலும் தெந்திரு ஆரூர்வுக்கு எந்தன் மனம் குளிர என்று கொள்வெய்துவதே. யார் பாடுறா, சுந்தரம் சாமி பாடுற. முந்தை வினை கொடுமை, எத்தனையோ பாவங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கும், இன்னும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். எத்தனையோ பிறகுகளை செஞ்சிருக்கோம், முடையா கிடக்கு, அத்தனையும் போகணுமா. சொன்னாரு, முந்தை வினை கொடுமை நீங்க இருபொழுதும் காலை மாலையும் தொன்று மலரிட்டு சோழும் வளம் செய்து. சாமி வளரணும், மலர்களால அச்சிக்கணும். இது செஞ்சா நம்ம எப்பேற்பட்ட கொடிய வினைகளையும் சாமி நீக்கணும். அப்படியா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாது என்ன செய்யணும், பணி செய்யணும். அப்படியா அப்படியான்னு கேட்டுட்டு பிற என்ன செய்யக்கூடாது, விட்டுறக்கூடாது, அதை கேட்ச் பிடிக்கணும். ஏன்னா அருளாளர் சொன்னா அது இறைவனுடைய வாக்கு. அந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்லி நமச்சிவத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். காலை மாலை துஞ்சியிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே 5 எழுத்து ஓதின் அரண்களருக்கு அன்பு அது ஆகும். இறைவன் மேல அன்பு செலுத்தக்கூடிய காலம் 2 காலம், ஒன்னு காலை ஒன்னு மாலை, ஒன்னு துஞ்சியிருள் காலை ஒன்று துஞ்சியிருள் மாலை. காலையில 4 to 6, சாயங்காலம் அந்தி மறைவதற்குள்ள 4 to 6. இந்த நேரத்துல இறைவனை மலரிட்டு அர்ச்சித்து 5 எழுத்தை ஓதினால் நமக்கு என்ன விளையும், இறைவன் மேல் அன்பு உண்டாகும். புரிஞ்சுச்சா? நம்ம வினைகள்லாம் போகணுமா, இதெல்லாம் செய்யணும், மலரிட்டு இறைவனை அர்ச்சிக்க வேண்டும். அப்படி அதிகாலையில் ஓதினார். அது மாதிரி பாடல்கள் என்ன செய்யணும், பாடணும். திருமுறை அதிகாலையில தான் பாடணும். அந்த பாட்டுல சொல்றாருல்ல, பெரும்புலர் காலை மூழ்கி பித்தராகிய சிவபெருமானுக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டு அங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லாருக்கு கரும்பினில் கட்டி போல்வார் கரவர் விளட்டினார். அவத்தை நோக்கி காலத்தை போக்காமல் தவத்தை நோக்கி காலத்தை போக்க வேண்டும். கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை
பாடி கசிந்து உள்ளம் முள் நெக்கு நின்று உருக யாமாட்டோம் நீயே வந்து என்ன குறைவிலோர் எம்பாவாய் என்று சொல்வதற்கிறங்க தவத்தை நோக்கி காலத்தை போக்க வேண்டும். அது இன்னொன்னு என்ன சொன்னாரு, பாடல் பாடிக்கிட்டே இருக்கணும்னாரு. கண்ணை துயின்றவே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உருகணும். எப்ப? அதிகாலையில. மறந்துடக்கூடாது. அதிகாலையில செய்யற வழிபாடு ரொம்ப முக்கியத்துவமா. சாயங்காலம் பண்றதை காட்டிலும் அதிகாலையில பண்றது சிறப்பு. அதான் அப்பர் சாமிகளும் பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அப்படின்னா. சரி, ஓதினர் அனைவரும் நிறையருள் உள்ளத்து எய்தி அரிய பாவங்களை அகற்றுவதா. 7 மேகங்களும் தங்கி இளைப்பாறும் பெரிய இமயமலையின் பக்கத்தில் அழகிற்கு அழகு செய்யும் கண்ணாடி போல் மாசற்ற சிறப்பெய்தி வளம் கொண்டு வளர்ந்த ஞான செம்மையை நினைவுறுத்தும் இந்திர நீளம் என்னும் பெயர் தாங்கி படைப்பாதி புரியும் முத்தேவர்கள் காவல் புரியும் தகுதியுடைய நகரம் ஒன்று உள்ளது. எங்க? இமயமலையில 7 மேகங்கள். அது என்னன்னா 7 மேகம் சம்வர்த்தம் என்றும் ஆவர்த்தம் என்றும் புட்கலாவர்த்தம் என்றும் சங்காரித்தம் என்றும் துரோணம் என்றும் காலமுகி என்றும் நீல வருணம் என்றும் 7 மேகங்கள் இருக்கான். நமக்கு தெரிஞ்சது ஒரு மேகம் தான் தெரியுது, ஆனா 7 மேகங்கள் இருக்கான். 7 மேகங்களும் ஒன்று கூடி இருக்கின்ற அது வந்து தங்கி இளைப்பாறக்கூடிய இடம் எதுன்னா கைலாய மலை, நம்ம இமயமலை. இமயமலை எங்க இருக்கு தெரியுமா உங்களுக்கு? கேதார்நாத்தை ஞாபகம் வச்சுக்கணும். இமயமலைனாலே கேதார்நாத் தான் ஞாபகம் வச்சுக்கணும். கைலாய மலை அதை தாண்டி அதுக்கு மேல. இமயமலைனா இந்த இமயமலை சாரல் நமது கேதார்நாத். கேதாரம் அங்கு நாம் சென்று வழிபட்டால் நம் வினைகளாகும் சேதாரம், அதுவே நமக்கு ஆதாரம் அப்படின்னு அரியாசாமி சொல்றார். அப்படிப்பட்ட அந்த இமயமலையில பக்கத்தில் அழகுக்கு அழகு செய்யும் கண்ணாடி போல் சிறந்த எல்லா பேரும் பார்த்தாலே கண்ணை கவரக்கூடிய ஒரு இடம் உள்ளது அங்க. அதுக்கு இந்திர நீலம்னு பேரு. அது அங்க ஒரு பாடல் பெற்றதெல்லாம் இருக்கு. இந்த கேதாரத்துக்கு முன்னாடி இந்திர நீல பருப்பதம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த இடத்துல தான் இப்ப எல்லாரும் சந்திக்கிறாங்க. எல்லா பேரும் அங்க வந்து முத்தேவர்களும் காவல் புரியும் தகுதியுடைய ஒரு நகரம் ஒன்று உள்ளது. கேதாரம் போகும்போதே அந்த இடத்துல நிப்பாட்டி காமிப்பாங்க. அது அந்த அது வந்து இந்திர நீல பருப்பதம் பேர். இப்ப ஸ்ரீசைலம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி அங்க ஒரு சாமி இருப்பாரு. அந்த இடத்துல முன்னாடி அந்த காரை நிப்பாட்டி காமிச்சாங்க, இந்திர நீல பருப்பதம் காமிச்சாங்க. அது ஒரு பாடல் பெற்ற தலம். நல்லவேளை அதை விட்டுருவணும்னு பார்த்தேன், நல்லவேளை காமிச்சிட்டாங்க இந்திர நீல பருப்பதம். அப்படியே அதை காமிச்சிட்டு போவோம். அந்த இடத்துல வந்து முத்தேவர்களும் காவல் புரியும் தகுதியுடைய ஒரு நகரம் ஒன்று உள்ளது. அது என்ன நகரம் அப்படின்னா, நலம் சிறந்த நகரில் அமரர் அனைவரும் ஒன்று கூடி, அமரர்கள்லாம் தேவர்கள் எல்லாம் அங்க என்ன செஞ்சாங்கன்னா ஒன்று கூடினார்கள். எங்க? அந்த நகரத்துல, அந்த இமயமலையுடைய அடிவாரம். முந்தைய ஒப்பற்ற தேவசேனாதிபதி என முருக பரமருக்கு மணமகிழுடன் அழகிய மணிமகுடம் புனைந்து இசையுடைய நான் மறைவொழியில் வலுத்தி குளிர்ந்த புனித மலர் மலையை பொழிந்து. இப்ப எல்லாரும் என்ன பண்ணாங்க, அங்க அமர்ந்து அனைவரும் மலர்களை எடுத்து முருகப்பெருமானை அர்ச்சித்தார். வளர்த்தி குளிர்ந்த மலர் அப்படின்னா, இப்ப குளிர்ந்த மலர் வேற இருக்கு, குளிர்ந்த மலர்னு சொல்லியாச்சுன்னா அப்ப குளிர்ந்த மலர் இல்லாத ஒண்ணு இருக்கா அப்படின்னா இருக்கு. இப்ப அம்பாளுக்கு சாத்தக்கூடிய மலர்ல என்னன்னு சொல்லுவாங்க, குளிர்ந்த மலர்னு சொல்லுவாங்க. சாமிக்கு சாத்துறதெல்லாம் குளிர்ந்த மலர்னு சொல்ல மாட்டாங்க. அது எந்த பாட்டுல சொல்லுவாரு, அம்பாளை சொல்லும் போது அந்த இந்த பாட்டுல சொல்றாரு, அப்பசாமி அழகா சொல்றாரு, கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கேட்டேன், பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதை மார்தம் மேலனாய் கழிந்த நாளும் மெலிவோடு மூப்பு வந்து கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கேட்டேன். என்ன சொல்றாரு பாருங்க, பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர். பனிமலர் என்ன? குளிர்ந்த மலர்னு அர்த்தம். ஆமா சார், பனிமலர் என்ன மலர்? குளிர்ந்த மலர். இது யாரு சாத்துவாங்க? கோதை மார்தம் மேலனாய் கழிந்த, கோதையாகிய அம்பாளுக்கு. அம்பாளுக்கு சாத்தக்கூடிய மலர்ல குளிர்ந்த மலர்னு பேரு. இப்ப மல்லிகை எல்லாம் யாருக்கு சாத்தணும்? அம்பாள். குளிர்ந்த மலர் அதெல்லாம். அப்புறம் பிச்சி, முல்லைப்பூ, இதெல்லாம் வந்து குளிர்ந்த மலர். சாமிக்கு என்ன சாத்துவாங்க? அரளி. இது அதுலயும் பாத்தீங்கன்னா சாமியுடைய கருணையை நினைச்சோம்னா எல்லாரும் எதை வைக்கணுமோ வச்சுக்கோங்கப்பா, இந்த ஆகாதெல்லாம் நம்ம கிட்ட தள்ளி விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற. எதுக்கு ஆகாது, அதை விட எனக்கு கொடுக்கப்ப நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சாமி வாங்கிக்கிறேன். நான் பசு நான் வச்சுக்கிறேன்னு ஒரு தெய்வம் வாங்கிட்டு போகுது. ஒரு தெய்வம் என்ன செய்யுது, நான் ஒரு வாகனத்தை வச்சுக்கிறேன். ஒருத்தங்க எலி வச்சுக்கிறாங்க, ஒருத்தங்க ஒவ்வொருத்தரும் ஒரு வாகனம். பசு யார் வச்சிருக்கா? திருமாலா?
பசு ஒரு தெய்வம் வச்சு இப்படி ஒருத்தங்களா ஒரு வாகனத்தை வச்சுக்கிட்டு கடைசி ஆகாது போகாது சிவபெருமான் கொடுத்தா அது சிவபெருமான் வாங்கிக்கிறாரு. எது கொடுத்தாலும் எதை தள்ளினாலும் வாங்கிக்கிறாரு. அதே மாதிரி இந்த மலர் இருக்கு பாருங்க, மத்த மலர் ஓமத்தம்பு. அது வந்து பெரும்பாலும் எங்க இருக்கும்னா கம்மாய்கள்ல தான் இருக்கும். ஊமத்த மலர் இதுலயே இருக்காது. அதையும் சிவபெருமான் மணமகளோட ஏத்துக்கிறாரு ஊமத்தம்புவ. மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு திரள் புய மத யானைங்கிறாரு அருணைநாத பெருமான். மத்தமும் மலரை சூடக்கூடிய சிவபெருமான் அப்படிங்கிறார். மத்தமும் மதியமும், மதியம் என்னது? பிறை. ரெண்டையும் அதை சாத்தி இருக்கக்கூடிய சிவபெருமான சொல்றாரு. மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் அரணாகிய சிவபெருமானுடைய மைந்தனே அப்படின்னு விநாயகர் பெருமான சொல்றாரு. அதே மாதிரி இங்க புனித மலராக குளிர்ந்த புனித மலர் மலையை பொழிந்து முருகப்பெருமானை இங்க அத்தான் அமரர்களும் இமயமலை சாரலில் வழிபாடு செய்து கொண்டிருந்தார்கள். அன்று முதல் இன்று வரை நிறைந்த அருளுடைய மகுடம் சூடிய குமாரசாமி என்ற தேவர்கள் வணங்கி துதிக்க வெற்றிவேலும் பெருமான் துதித்து வேண்டுவார் வேண்டிய வண்ணம் நலவரும் அருளை நல்கி வேத தேவதைகள் போற்ற வீட்டிருந்து அருள். இப்ப எல்லாரும் போற்றும்படி முருகப்பெருமான் அங்கே வீட்டிருந்தார். எந்த இதோட அப்படின்னா வெற்றிவேல் பெருமான் என்கின்ற எல்லோருக்கும் வெற்றி தரக்கூடிய முருகப்பெருமான் வெற்றிவேல் முருகன் பேரு. அந்த நாமத்தை தாங்கி அங்க இருந்தாராம். அதனால அத்தனை பேரும் குளிர்ந்த மலர்களை சாத்தி அங்கே வழிபாடு செய்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொன்னாரு. அந்த 18 பதிகள்ல முருகப்பெருமானுக்கு ஒவ்வொரு இடத்துலயும் என்னென்ன நாமங்களோடு முருகப்பெருமான் விளங்குகின்றார் அப்படின்னு சொல்றாரு. இப்ப குமாரசாமி என்ற குமாரன் ஏன் பேரு முருகப்பெருமானுக்கு? நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். குமரன் முருகப்பெருமானுக்கு முருகன் குமரன் குகன் என்று மொழிந்திடும் அந்த பாட்டுல சொல்றாருல, முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வென்று அருளாய் புரிபுங்கவரும் புவியும் பரவும் குரு குரு குருபுங்கவ எண்குண பஞ்சரணி அப்படிங்கிறார். யாரு? நம்ம கந்தர் அனுபூதியில சொல்றாரு, நமது அருணைநாத பெருமான் சொல்றாரு. புரிபுங்கவரும் புவியும் பரவும் குருபுங்கவ எண்குண பஞ்சரணே அப்படின்னு மிக அற்புதமா சொல்றாரு. அதுக்கு முன்னாடி எழுதினாரு முருகப்பெருமானுக்கு 3 நாமம் ரொம்ப முக்கியம். அதுல ஒன்று முருகன், இன்னொன்று குமரன், அடுத்து குகன். ஏன் அதுல வந்து குமரன் ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஏன் அப்படின்னா முருகப்பெருமானுடைய மந்திரத்தை சொல்லும் போது சரவணபவ மந்திரமாக இருந்தாலும் தீட்சா மந்திரம் வந்து என்ன கொடுப்பாங்க அப்படின்னா ஓம் குமாராய நம அப்படின்னு தான் கொடுப்பாங்க. இப்ப நமக்கு எப்படி நமச்சிவாய சிவாய நம்ம சொல்றோமோ அதே போல முருகப்பெருமானுக்குரிய மந்திரம் என்னது? ஓம் குமாராய நம. ஏன் என்ன காரணம் அப்படின்னா கூ என்பது என்னது? நீக்குவதுன்னு அர்த்தம். மர என்பது மாயைன்னு அர்த்தம். மாயையை நீக்குவன் அர்த்தம். இது அவங்களுக்கு இந்த உலக மாயிலிருந்து நீக்கி ஞானத்தை நல்குகின்றவன் அப்படின்னு பேரு குமரன் என்கின்ற நாமத்துக்கு. ஒவ்வொரு நாமத்துக்கும் ஒரு சிறப்பு உண்டு. கார்த்திகேயன் ஏன் பிறந்தது முருகப்பெருமானுக்கு? அந்த கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்ததுனால முருகப்பெருமானுக்கு கார்த்திகேயன் என்று பெயர். சரவணன் என்ன பெயர் வந்துச்சு? சரவணன் என்பது தர்ப்பை காடுன்னு அர்த்தம். தர்ப்பை காட்டில் இருக்கக்கூடிய பொதிகையில் இருந்து வந்தவர், தோன்றியவர். பிறந்தவர் சொல்லக்கூடாது. முருகப்பெருமான் என்ன சொல்லக்கூடாது? பிறந்தவர்னு சொல்லக்கூடாது. அவரு அதனாலதான் உதித்தார்னார். அருணை நமது கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்லும் போது எப்படி சொன்னார் அப்படின்னா, உருவமும் அருவமும் அனாதியாய் பலவும் பிரமமாய் நின்ற ஜோதி பிளம்பு அருவமும் உருவமும் அனாதியாய் பலவும் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்பு அது ஒரு மேனியாகி கருணை கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன் வந்து உதித்தனன் ஆங்கு உலகம் பொய்ய. உதித்தனன் தானே சொன்னாரு, பிறந்தாரு சொன்னாரா? சூரியன் தினசரி உதிக்குதான் என்ன செய்யுது? அப்ப அது இல்லைன்னு அர்த்தமா? தினசரி அது உதிக்கும். அது உதிக்காத நாளே கிடையாது. எப்பயுமே அது சூரியன் இருக்கு. உதிச்சது அப்படின்னா அப்ப வந்து இப்ப பிறந்ததுன்னு அர்த்தம் கிடையாது. அது எப்பயுமே இருக்கு, அது உதிக்கும். அதாவது எப்பயுமே முருகப்பெருமான் இருக்காரு, வெளிப்பட்டு தான் சாமி தோன்ற வைக்கிறார். ஏற்கனவே இருந்த அந்த 6வது முகத்தை எல்லா உயிர்களும் கண்டு தொழ வேண்டும் என்று எடுத்துக்கொண்டு வந்த அந்த முகம் தான் 6 முகமாகிய முருகப்பெருமானுடைய முகம். அவங்களுக்கு அப்படி இந்த குமரன் என்கின்ற பேருக்கு அவ்வளவு சிறப்பு. முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வென்ற அருளாய் புரிபுங்கவரும் புவியும் பரவும் குருபுங்கவ எண்குண பஞ்சரனே. 8 குணமுடையவர் முருகப்பெருமான். தன்வயத்தனாதல், இயற்கை உணர்வினாதல், இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்குதல், பேராற்றல், பேரறிவு, வரம்பு இன்பமுடைமை, தூய உடம்பின நாதல் ஆகிய 8 குணம் முருகப்பெருமான். எப்படி சாமிக்கு சொல்றோமோ அத்தனை இதுவும் யாருக்கு உண்டு? முருகப்பெருமானுக்கு. அப்படியே அதனாலதான் முருகப்பெருமானை சொல்லும் போது பெம்மான் முருகன் பிறவான்
என்று சொல்லணுமே. அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே சும்மாயிரு சொல்லற என்று சொன்னதுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே. இந்த மோன நிலை அது அன்னைநாத பெருமானுக்கு மட்டுமே உரியது. அவருக்கு மட்டும்தான் சொன்னாரு முருகப்பெருமான், வேற யாருக்குமே சொல்லலை. ஏன்னா அந்த அளவுக்கு தவத்தை உடையவர் அன்னைநாத பெருமான். அதனால அவருக்கு மட்டும் தனியா உபதேசம் பண்ணார். 12 ஆண்டுகள் முடிஞ்சதுமே அவருக்கு நாவல ஓம்னு எழுதி முத்து முத்தாக பாடினார். முத்து எப்படின்னா கடலினுடைய ஆழத்துல இருந்து எடுக்கக்கூடியது ஒன்று. ரெண்டாவது, முத்தை என்ன செய்ய முடியாது, செதுக்க முடியாது. முத்தை செதுக்க முடியுமா? மற்ற உலகங்கள்லாம் செதுக்கிடலாம், மற்ற ஆபரணங்கள்லாம் செதுக்கிடலாம், தங்கத்தை செதுக்கிடலாம், பவளத்தை செதுக்கிடலாம், வைடூரியத்தை செதுக்கிடலாம். இந்த முத்தை மட்டும் செதுக்க முடியாது. அதனால கடலுடைய ஆழத்திலிருந்து எடுக்கப்படுவது. அதனாலதான் முத்து முத்தாக பாடு அப்படின்னாரு. இப்ப ஒருத்தர் கடை நடத்தணும்னு வச்சுக்கோங்க, முதலீடு யாராவது போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்ன செய்வாரு, துணிஞ்சு அந்த வியாபாரத்தை செய்வாரு. முதல்ல கடை வாங்கி செஞ்சாருன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? அப்ப முதலீடு யாராவது கொடுக்கணும். அதே போல முருகப்பெருமான் ஒரு முதலீடா ஒண்ணு எடுத்து கொடுத்தாரு. திருப்புகழ் பாடுகன்னு முதல்ல கொடுத்தாரு. அதை வச்சு திருப்புகழ் பாடினாரு யாரு? அருணைநாதர். அதை வச்சு பாடினார்ல, முக்தை திரு பக்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முக்திக்கு ஒரு வித்துக்கு ஒருவரன் என போதும் முக்கட்பரம் மட்டுச்சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவர் 33 வர்க்கத்து அமரரும் அடிவேன 10 தலை தத்தக்கணைதோடு ஒற்றைக்கிரி மத்தை போறது ஒரு வட்டப்பகல் வட்டத்திகிரில் இரவாக பத்தற்கிற தத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகுபொருள் பஷ்யத்தோடு ரச்சித்து அருள்வதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பறிவுற நித்தம்பதம் வைத்து பயிரவு திக்கட்கொன்னடிக்க கழுகொடு கழுதாட திக்குப்பறி அட்டப்பயிரவு தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பவிரிக்கு திரிகடக என ஓத கொத்துப்பற கொட்டக்கிழமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடி என முதுகுகை கொட்புற்றன நற்பற்ற உணரை வெட்டிப்பழி இட்டு குலகிரி குத்து போட ஒத்த போட புறவல பெருமாளே என்று அவர் முதல்ல கொடுத்தாரு. இவர் திருப்புகழ் பாடினாரு. அன்றையிலிருந்து கேட்டுக்கோங்க, இது முருகப்பெருமானே கேட்டு வாங்கினது திருப்புகழை. அப்ப திருப்புகழுக்கு எவ்வளவு வலிமைன்னு பார்த்துக்கோங்க. என் ஏட்டிலும் பட்டதென்றோ அப்படின்னாரு அருணைநாத பெருமான். முருகனுடைய திருவடி தேவருடைய தலையிலும் இவருடைய திருப்புகழிலும் பட்டது அப்படின்னாரு. அது மாதிரி மயிலையும் அந்த 3 இடத்துல சொல்லுவார். அப்படி சொல்லும்போது இந்த இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, குமரன் என்கின்ற நாமம் ரொம்ப முக்கியமானது. குமாராய நம, குமார குமாரசாமி என்று தேவர்கள் வணங்கி துதிக்க வெற்றிவேல் முருகன் துதித்து வேண்டுவோர் வேண்டிய வண்ணம் முருகன் வேண்டியவர்களுக்கு வேண்டியதை நல்குவார். வேண்டாததெல்லாம் சாமி என்ன செய்ய மாட்டாரு, கொடுக்க மாட்டார். நம்ம என்ன கேட்டிருக்கோமோ அதை கண்டிப்பா முருகப்பெருமான் வணங்குவார். நம்ம அவசர அவசரமா போய் சாமிகிட்ட போய் என்ன செய்யக்கூடாது, தேவையில்லாத போய் வேண்டக்கூடாது. எதையுமே சாமிகிட்ட கேட்கக்கூடாது. நீங்க கேட்க வேண்டியதெல்லாம் என்ன கேட்கணும், அன்பு ஒன்றை தவிர வேற எதையுமே. இறைவனுடைய அன்பை பெற்றாச்சுன்னா எல்லாமே தானே நமக்கு வரும். அவங்களுக்கு முருகப்பெருமான் கேட்கும்போது அவர் என்ன செய்யறாருன்னா, எனக்கு மாறாத அன்பு வேண்டது தான் கேட்டார். அது எல்லா அருளாலுமே அதை தான் கேட்கிறாங்க. இளையரா அன்பு எனக்கு என் ஊடகத்தை நின்று உருக தந்தல்யம் உடையானேன்னு தான் எல்லா அருளாலுமே கேட்கிறாங்க. சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லார்ட்டையுமே நம்ம என்ன செய்யணும்னா, இறைவனுடைய அன்பை பெறணும் அப்படின்னா எல்லார்ட்டையும் நம்ம நட்பு கொள்ள வேண்டும். அதான் அவிரோத ஞான சுடர்வாள் கண்டாயடா அந்தகா அப்படின்னாரு. எல்லார்ட்டையும் பகைமை வராத நட்பு வேணும். யாருமே பகைமை பார்க்கக்கூடாது. பிற உயிரும் தம்முயிர் போல பார்க்கணும். அறிவினால் ஆகுவதன் பிரிதி நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை என்று வள்ளுவர் கூறுவதற்கு இணங்க எல்லா உயிரிடத்தும் நம்ம அன்பு செலுத்தணும். வாரிய சமயம் ஒரு அழகா ஒரு இது சொன்னாரு. ஒரு ராஜா இருந்தார். என்ன பண்ணாரு, உத்தரவு போட்டாராம். 9 மந்திரிகள் இருந்தாங்க. அந்த 9 மந்திரிகளையும் கூப்பிட்டு அவங்க ஒரே எந்த நேரமும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த 9 மந்திரிகளும் அவங்கள ஒற்றுமைப்படுத்துறதுக்கு அவர் என்ன ஒரு ஐடியா பண்ணார். 9 மந்திரிகளையும் தனியா அவங்களுக்கு விருந்து வச்சிருக்கேன், எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு. புரியுது அவங்களுக்கு? அப்படியா, சரி அப்படின்ட்டு எல்லாரும் ராஜா வகையதோ கொடுக்க போறாரு. ஆளாளுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிடறதே இல்லையா, அவர் கொடுக்க போறாரு. வெறுவையா உணதான் நல்லா சாப்பிட முடியும், அவர் வகை வகையா கொடுப்பாரு. அதுக்கு எல்லாரும் பட்டி கிடந்து முதல் இருந்தே சாப்பிடாம ஆகி எப்படியாவது அவர் கொடுக்கறத நல்லா சாப்பிடணும்னு சொல்லி வயிறை கிளீனா வச்சுக்கிட்டு போனாங்க. எல்லாருமே போனாங்க, 9 பேரும் போனாங்க. உள்ள போனதுமே அரண்மனைக்குள்ள போனாங்க. ராஜா அந்த பதார்த்தம் இருக்கிற இடத்துக்கு போனாங்க. அங்க வகை வகையா இருக்கு, அவங்க நினைக்கிறதுக்கு மேல இருக்கு சாப்பாடு. பார்த்ததுமே உங்களுக்கு பூரா எச்சி ஊற ஆரம்பிச்சிருச்சு. யாருக்கு? 9 மந்திரிகளுக்கு.
இப்படி தொட்டு எடுக்க போனாங்கல்ல, ராஜா உள்ள வந்து யாராவது தொட்டைங்கன்னா நீ கைய நீட்டதான் செய்யணும், யாரும் மடக்கி சாப்பிடக்கூடாது அப்படின்றாரு. யாராவது மடக்காம எப்படி சாப்பிட முடியும் சொல்லுங்க பார்ப்போம். மடக்காம சாப்பிட முடியுமா? இப்ப சாப்பாடுன்னா எடுத்தாதான் சாப்பிட முடியும். கை எப்படியும் கண்டிப்பா மடங்கும். மடங்காம என்ன செய்ய முடியாது, சாப்பிடவே முடியாது. அதேதான், அதை கரெக்டா சொல்லிட்டேன். அப்ப இந்த 9 மந்திரிகள்ல அதுல ஒருத்தர் விவரமா இருந்தான். அந்த 9 மந்திரிகள் இப்ப நம்ம எல்லாரும் சாப்பிடணும்னா ஒரே வழி, நான் உனக்கு ஊட்டுறேன், நீ எனக்கு ஊட்டு அப்படின்னு ஆளாளுக்கு நீட்டி வளர்க்காம எடுத்து ஊட்டினாங்களா, அவன் இவருக்கு விட்ட வயிறு எல்லாரும் பசியும் தீர்ந்தது. புரியுது அவங்களுக்கு? அப்ப அதுக்கப்புறம் ராஜா வந்து சொன்னாரா, உங்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காக தான் இந்த மாதிரி செஞ்சேன் அப்படின்னாரா. புரியுது அவங்களுக்கு? சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்களாம் இப்ப ஒற்றுமை ஆயிட்டாங்க. அவன் உண்டதை தான் இவங்க சாப்பிட்டு ஆகணும், வேற வழி கிடையாது. அதனால எனக்கு நீ ஊட்டியப்பா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, எல்லாரும் நட்பு கொண்டார். புரியுது அவங்களுக்கு? சரி, எல்லாம் வாரியசாமி சொன்ன கதை. வாரியசாமி நிறைய குட்டி குட்டி கதைகள்லாம் நிறைய சொல்லுவேன். அப்புறம் சிறந்த வேதங்களுக்கும் அகப்படாத செவ்வேல் பரன் கங்கை கரையின் ஒரு புறத்து கனகலம் என்னும் பதியில் இனிதாக அமர்ந்து தந்தையான சிவபெருமான் தந்த கலைகள் அனைத்தையும் உயர்ந்த விதிப்படி உணர்ந்து மாசில்லா சிவ மாணவன் என்று ஒரு திருப்பெயர் எழுதினார். இப்ப அத்தனை பேரும் உட்காந்து என்ன செய்யறாங்க, முருகப்பெருமானை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பதிலும் முருகப்பெருமான் எப்படி விளங்குகின்றார் அப்படின்னு சொல்லி பேசும்போது, இப்ப சிவபெருமான் எப்படி, சிவபெருமானுக்கு மைந்தனா இருக்கும்போது சாமிகிட்ட உபதேசம் கேட்கும் போது மாணவராக இருந்தாராம் முருகப்பெருமான். அது எப்படி மாணவர், சிவ மாணவராக திகழ்ந்தார் முருகப்பெருமான். சாமி சொன்ன அத்தனை கலைகளையும் முருகப்பெருமான் மடியில இருக்கும்போது என்ன செஞ்சாரு, சிறு குழந்தையா இருக்கும்போது எல்லாம் கேட்கிறார். அப்ப கேட்கும்போது அவருக்கு என்ன பேரு, சிவ மாணவன் பேரு முருகப்பெருமானுக்கு. இப்ப நமக்கே எடுத்துக்கோங்க, இப்ப நாம இப்ப எல்லாம் வளர்ந்துருக்கோம். இப்ப நமக்கு நம்ம சின்ன பிள்ளைல நமக்கு என்ன பேரு, நம்ம புத்திரன்னு பேரு. நம்ம தாய்க்கு நம்ம புத்திரன்னு பேரு. இதே இது நம்ம பள்ளிக்கூடத்துல போய் சேர்ந்தாச்சுன்னா மாணவன் பேரு, டீச்சருக்கு. அதே இது வெளியில பசங்க கூட நம்ம வந்து நண்பன் பேரு. வெளியில பசங்க கூட நமக்கு எப்படி பேர் இருக்கும், நண்பன் பேரு. நமக்கு கல்யாணம் முடிச்சாச்சு, நமக்கு என்ன ஆயிரும், தந்தைன்னு பேரு. சரி, நமக்கு அவனுக்கு ஒரு மகன் பிறந்தாச்சுன்னா இப்படி. இப்போ ஆடு ஒண்ணுதான், எப்படி ஒவ்வொரு பேரும் மாறிக்கிட்டே இருக்கு பாத்தீங்களா. அதே போல இப்ப முருகப்பெருமானுக்கு ஒவ்வொரு பேரா வருது. இப்ப சாமிகிட்ட இருந்து எல்லா கலைகளையும் கட்டுறதுக்கு அப்புறம் அவருக்கு சிவ மாணவனாக திகழ்ந்தார் முருகப்பெருமான். புதியமலையின் மேல் திசையில் உள்ள முத்தி தரும் அந்தரங்கமான ஒரு இடத்தில் குமார தாரை என்னும் ஆற்றங்கரையில் ஓரத்தில் கலைகள் முழுதும் கற்றுணர்ந்த வைதிக மேலோர் தம் கண்களே போன்று இருந்து தலைமையான வேத பாராயணத்தை இடையறாது அவர்களுடன். இப்ப வேத பாராயணத்தெல்லாம் எல்லாம் என்ன செஞ்சாங்க, முருகப்பெருமானுக்கு ஓதினார்களாம். இப்ப அந்த இடத்துல சாமி எப்படி இருக்காரு, சிவ மாணவனாக திகழ்கின்றார். அங்கே இருந்து உருவேற்றி கொண்டே அனைவருக்கும் தலைவனாகி கரிய பெரிய நீண்ட கண்களையும் சிவந்த வாயையும் உடைய கௌரியின் கச்சணிந்த குயங்களின் பாலை சிவஞானத்தோடு பருகியவனும் திருஞான சம்பந்தராகி கொடிய சமணர்களை குமைத்தவனும் 6 முகம் கொண்டு அருள் பாலித்தவனுமான பெரும் தகுதியுடைய புரான் கருணையுடைய குமார பிரம்மச்சாரி என்னும் திருநாமம் எழுதினான். இப்ப சாமி இப்ப இங்க எப்படி இருக்கானா, பிரம்மச்சாரியா இருக்கானா. இப்ப இந்த குழந்தையோடு இருந்து ஞான சம்பந்தராக வந்து, இப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இப்ப திருஞான சம்பந்தராக வந்தார் முருகர் அப்படின்னு சில இடங்கள்ல வந்து சொல்லுவாரு. யாரு, அன்னையநாதர் சொல்லுவாரு. வந்தாருன்னா முருகப்பெருமானுக்கு பிறப்பு கிடையாது. ஏற்கனவே அன்னையநாதர் சொல்லிட்டாரு, பெம்மான் முருகன் பிறவான் இரவான்ட்டாரு. அப்ப அதுக்கப்புறம் அவர் வந்து பிறப்பாரா, திருஞான சம்பந்தராக வந்து பிறந்தாருன்னு சொல்லி சொல்லுவாங்களா, கிடையாது. என்னன்னா அவர் கந்தலோகத்துல முருகப்பெருமானுடைய உருவத்தை பெற்ற சாரூபம் பெற்ற அடியவரை கொண்டு வந்து சாமி என்ன செஞ்சிருக்காரு, இந்த பூலோகத்துல வந்து திருஞான சம்பந்தராக அவதரிக்க செய்தார். அதை பாட்டுல சொல்றாரு, தீர திருநீரு புரிந்து மீகை மீனக்கொடியோன் உடல் துன்று தீமை பிணி தீர வந்த குருநாதா. இது என்ன சொல்றாரு, அந்த கூன்பாண்டிய மன்னன் இருந்தார் பாருங்க, அவருக்கு அந்த வெப்பு நோயை தீக்கிறதுக்கு திருநீர் பூசி திருஞான சம்பந்தர் வந்து தீர்த்தாருல, அதை இந்த இடத்துல திருப்புகள்ல சொல்றாரு, சீர்காழி திருப்புகள்ல சொல்றாரு. எப்படி சொல்றாரு பாருங்க, தீர திருநீர், எது தீர, அவருடைய வெப்பு நோய் தீர திருநீர் அணிந்து மீனக்கொடியோன். மீனக்கொடியோன் யாரு, பாண்டிய நாட்டுக்கு யாரு, கூன் பாண்டிய மன்னன். மீனக்கொடியோன் உடல் துன்று, அவனுடைய உடல் தீப்பிணியை தீர்த்த தீமை பிணி தீர வந்த குருநாதா.
வந்த குருநாதா அப்படின்னா அப்ப முருகப்பெருமான் வரல, அவர் உருவத்தை பெற்ற திருஞான சம்பந்தராக வந்து வெப்பு நோயை தீக்கிய குருநாதா அப்படின்னு நம்ம பொருள் எடுக்கும். முருகப்பெருமான் வந்தான்னு சொல்லக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அப்படி அப்படி ஓமானமா வச்சு வச்சு என்ன செய்யறாரு, திருப்புகழ்ல பாடியிருக்காரு திருஞான சம்பந்த பெருமான். அப்புறம் இன்னொரு பாட்டுல என்ன சொல்றாரு, தமிழ் கூறும் சலிகையும் நன்றியும் வென்றியையும் மங்கள பெருமைகளையும் உடைய பெருமாளே அப்படிங்கிறாரு. அப்படி தமிழுக்காகவே வந்தவர் திருஞான சம்பந்த பெருமான். தமிழ் ஞான சம்பந்தனே சொல்றாரு. அப்ப தமிழுக்கு நம்ம யார சொல்லுவோம்? தமிழ் கடவுள் யாரு? ஒரு அதுல திருஞான சம்பந்தர் சொல்லும் போது தமிழ் ஞான சம்பந்தன், நற்றமிழ் ஞான சம்பந்தன், நான்வரை கற்றவன், காளியர் மன்னன் உண்ணிய அற்றமிழ் மாலையீர் ஈரைந்தும் ஐந்தெழுத்து உற்றன வல்லவர் உம்பராவரே அப்படின்னு கூட பாட்டுல சொல்றாரு. இப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது, இப்ப தமிழ் நமக்கு இறைவன் கொடுத்த கொடை இல்லைன்னு சொல்லல, ஆனா சமஸ்கிருதத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒதுக்கி வைக்கக்கூடாது. எல்லாரும் சமஸ்கிருதம் வடமொழியா அதெல்லாம் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்ப நம்ம அனுஷ்டானம் எதுல பண்றோம், ஓம் ஈசான முத்திய நமக, ஓம் தத்புருஷவத்தலாய நமக அப்படின்னா என்ன அர்த்தம், அதெல்லாம் வடமொழி. நமச்சிவாய தமிழ் மொழியா வடமொழியா சொல்லுங்க பார்ப்போம். நமச்சிவாயங்கிறது தமிழ் மொழியா வடமொழியா? நமச்சிவாயங்கிறது வடமொழி. நீங்க தமிழ் மொழி சொல்லு. ஓம் வியோம வியாபனே வியோம ரூபாய சர்வ வியாபனே சிவாய அனந்தாய அநாதாய அநாச்சிர்தாய துருவாய சாக்வதாய யோகபீட சம்ஸ்கிருதாய நித்திய யோகினே தியானகராய ஓம் நமச்சிவாய. எது வருது? வடமொழி. சிவாய நம்ம என்னது, சிவாயங்கிறது என்னது, அதுவும் வடமொழி. சிவாயங்கிறது வடமொழி. ஓம் வியோம வியாபனே வியோம ரூபாய சர்வ வியாபனே சிவாய, அதுக்காக தான் ரெண்டு இடத்துல சொல்றாரு. ஓம் வியோம வியாபனே வியோம ரூபாய சர்வ வியாபனே சிவாய அனந்தாய அநாதாய அநாச்சிதாய துருவாய சாக்வதாய யோகபீட சம்ஸ்கிருதாய நித்திய யோகினி தியானகராய ஓம் நமச்சிவாய சர்வப்பிரபு சிவாய. மறுபடியும் இருக்க சிவாய வருது. இன்னொரு கௌரவம் பாருங்க. ஓம் ஈசானமூர்த்தியே, ஓம் தத்புருஷவக்தாய, ஓம் அகோரயுதாய, ஓம் வாமதேவ உக்கியாய, ஓம் சத்யோஜாதமூர்த்தியே, ஓம் நமோ நம உக்கியாய உக்கியாய கோப்திரே அனிதனாய சர்வ யோகாதிகிருதாய சர்வ வித்யாதிவாய சர்வ ஜோதி ரூபாய பரமேஸ்வரபராய அசேதன அசேன யோகும் யோகும் யாவும் யாவும் அருவின் அருவின் பிரதம தேஜ தேஜ ஜோதி ஜோதி அரூப அனக்னி அபஸ்ம அநாதே நானா நானா தூது தூது ஓம் பூ ஓம் புவ ஓம் சுவ அனிதன நிதன நிதனோத்பவ சிவ. சிவன் சொல்றது வடமொழி. சிவ சர்வ சர்வத ஓம் சர்வ சூகப்பிரத சர்வ சாநித்தியகர பிரகம விஷ்ணு ருத்ரபர அனச்சித அனச்சித அசம்சுத அசம்சுத புருசித புருசித சாதி ஜாதி துரு துரு பதங்க பதங்க பிங்க பிங்க ஞான ஞான சப்த சப்த சூஸ்ம சூஸ்ம சிவ சர்வ சர்வத சிவாய ஓம் சிவாய நமோ நம ஓம். இத்தனை வடமொழி. நாம ஈஸியா தமிழ் சொல்றோம், ஆனா அத்தனை என்னது சார், சிவக்கு மந்திரம். இதை வச்சுதான் சாமி அர்ச்சிக்கிறது அபிஷேகம் பண்றதும் அந்த மந்திரத்தை சரி அபிஷேகம் பண்ணணும். 81 மந்திரம். இப்ப உங்ககிட்ட எத்தனை மந்திரம் சொல்லியிருக்கேன் தெரியுமா? 81 சொல்லியிருக்கேன். அது ஒரு நிமிஷத்துல சொல்லியிருக்கேன். இது புஸ்தகத்துல இருக்கு, சித்தாந்த விளக்கப்படம்னு இருக்கும், அதுல இருக்கு. நெட்ல டைப் பண்ணிங்க, இப்பெல்லாம் உடனே வந்துருது. நெட்ல 81 பதமந்திரங்கள் அடிச்சு வந்துட போகுது. உடனே நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க சாமியை அர்ச்சிக்கலாம் ஈஸியா. இப்பெல்லாம் நெட் வந்துருச்சு, கூகுள் சர்ச் பண்ணி. முன்னாடியெல்லாம் நாங்க அலைவோம், 81 பதமந்திரத்தை ஓராட்டே எப்படியாவது கொடுங்க சோ அப்படிமா. வீட்டுல பரன்ல வச்சேன், தேடி பார்க்க வேண்டியிருக்கு, உங்களுக்கு பெறவாங்களே அப்படிம்பாங்க. நாங்க ஓடுவோம், 81 மந்திரம் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் சித்தாந்த விளக்க படத்துல இருந்துச்சு, அதுல இருந்து அடியை எடுத்து படிச்சேன். இப்பெல்லாம் ஈஸியா கூகுள் நெட்ல வந்துருச்சு, எல்லா அடியார்களும் அதுல போட்டு விட்டுறாங்க. பண்ணிடலாம். அடியனை எப்படி பண்ணி திருநெல்வேலிக்கு ஒரு வட்டம் போயிருந்தேன். அப்ப போகையில வச்சுட்டு அப்படியே போகையில படிச்ச பண்ண வரும்போது மனப்பாடம் பண்ணிக்கிட்டே வந்தேன். அப்படிதான் எங்க ஊர் போனாலும் எடுத்துட்டு போயிட வேண்டியதான், வேற வழியே கிடையாது. சிவபுராணமே பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல கல்யாணத்தை போய் முயற்சி செஞ்சுட்டு வந்துடுறா அப்படிம்பாங்க. போகையில கல்யாணத்துக்கு போகையில 5 வரியா படிச்சுட்டே போறது இப்படிதான். சிவபுராணம் எல்லாரும் பாடுறாங்களே, நம்ம பாட முடியலையேன்னு ஒரு இடத்துலயும் விடுறது கிடையாது. பாத்ரூம் போயில கூட போய் வச்சுக்கிட்டு படிச்சுட்டே அப்படிதான், வேற வழி இல்லை. அப்படிதான் படிச்சு மனப்பாடம் பண்ணணும். மனப்பாடம் பண்ணியே ஆகணும். சில இதெல்லாம் மனப்பாடம் ஏத்தியே ஆகணும். சிவபூஜையில எல்லாமே கத்து வச்சுக்கிடணும். புரியுது அவங்களுக்கு? அதாவது இங்க வைக்க வேண்டிய விஷயத்த இங்க வச்சே ஆகணும், வேற வழியே கிடையாது. மறக்க வேண்டிய விஷயத்த மறந்துடலாம், ஆனா முக்கியமான பாயிண்ட் எல்லாம் இங்க வச்சுக்கிடணும். சிவபெருமான பூசிக்கிறதுலாம் எங்க இருக்கணும்? மைண்ட்ல இங்க இருக்கணும். புத்தி தத்துவத்துல வச்சு பதிய வச்சிடணும் நல்லா. நம்ம எதையோ பதிய வைக்கிறோம், கண்டதெல்லாம் என்ன வச்சுக்கிறோம், ஞாபகத்துக்கு வச்சுக்கிறோம்.
இறைவனை பத்தி இந்த திருமுறை தாங்க எனக்கு நானும் படிச்சு படிச்சு பாக்குறேன் பாருங்க. அதுல வந்து பாருங்க தங்க மாட்டிக்கினா பாருங்களேன் அப்படியாகல எதையோ. இப்ப அவங்க வீட்டை பத்தி கேளுங்க உடனே ஏன் என் மூத்த மகன் அங்க இருக்கா, என் இளைய மகன் இங்க இருக்கா, நடுவுல இது ஃபாரின்ல இருக்கா அப்படின்னு அதெல்லாம் கிளீனா சொல்றாங்கல்ல. அதே போல திருமுறையும் இது 1ஆம் திருமுறை, இது 2ஆம் திருமுறை, இது 5ஆம் திருமுறை இத்தனாவது பாட்டு அப்படின்னு சொல்லணும்ல. வரும், இனிமே வருது, இனிமே வந்துடும். சரி, அது போல திருஞான சம்பந்தராக சொல்ற, திருஞான சம்பந்தராகி கொடிய சமணர்களை குவைந்தவனும் 6 முகம் கொண்டு அருள் பாலிப்பவனும் முருகப்பெருமான் எப்படி சொல்றாரு. அப்படி 6 முகத்தோடு இருந்து அருள் பாலிக்கின்ற ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குண்டுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புரிந்த வந்த முகம் ஒன்று, 6 முகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் வந்த பெருமாளே. படிப்பீங்களா? இதெல்லாம் நாங்க தினசரி பாடிட்டு தாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்றது. அதான் 6 முகமும் 6 நன்மைகளை செய்யும். சரி, அப்படி குளிர்ந்த மேகங்களின் கூட்டம் நீங்காத அழகிய பழனிமலை நடுவில் தனிப்பெரும் தலைவராய் கனிந்த தன் கிழக்கோலத்தை காண்பித்து 4 முனிவருக்கு உள்பொருள் முழுவதையும் ஒரு சேர புந்தியில் தங்கி போதித்து அங்குள்ள ஆலயத்தில் ஞான தேசிகன் என்னும் பெயர் திருப்பெயர். இப்ப பழனியில சாமி எப்படி இருக்காராம்? ஞான தேசிகனாக இருக்காராம். அப்ப அங்க வந்து ஞானம் கொடுக்கக்கூடிய இடம் நமக்கு எல்லாம் தெரியுது. பழனிமலை அது இந்த பாட்டுல சொல்லுவாரு, நம்ம கருவின் உருவாகி வந்து எதளவிலே வளர்ந்து கலைகள் பலவையே தெரிந்து மகனாள் கரிய குழல் மாதத்தங்கள் அடிசுவடு மார்புதை இந்த கவலை பெரிதாகி நொந்து மிகவாள். அந்த பாட்டை சொல்றாருல, அரகர சிவாய வென்று முருகன் எப்படி சொல்றாரு பார்த்தீங்களா? அரகர முருகன் தான் சொல்லியிருக்கணும். என்ன சொன்னாரு? பாடுனது யாரு? அதையும் வர அரகர சிவாய வென்று தினமும் நினையாமன்று அருசமய நீதி ஒன்றும் அறியாமல் அசனமிடுவார்கள் தங்கள் மனைகள் தலைவாசல் நின்று. அருணாபுரம் என்ன செஞ்சாராம்? ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயா போய் பெண்கள் பின்னாடி போய் அது சொல்றாரு, ஒரு மனிதன் அப்படிலாம் போய் அழிஞ்சேன் அப்படிங்கிறாரு. ஒவ்வொருத்தவங்க வீட்லயும் போய் இருந்து பெண்கள் மாதர்கள் மேல் மையல் கொண்டு அவங்களை புணர்ந்து நான் ரொம்ப கெட்டு போயிருந்தேன் சாமி, என்னைய போய் எனக்கு எந்த விதமான இதுவுமே கிடையாது, நான் திருந்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது, எனக்கு குஷ்டமே வந்துருச்சு, அப்படி இருந்து என்னை எப்படி சாமி என்னை ஆட்கொண்ட அப்படிங்காரு முருகப்பெருமான். எப்படி கேட்காரு பார்த்தீங்களா? ஒரு குஷ்டரை கூட ஆட்கொண்ட வள்ளல் முருகப்பெருமான். நாம என்ன தவறு செஞ்சாலும் மன்னிக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு உண்டு? முருகப்பெருமானுக்கு உண்டு. என்ன தவறு செஞ்சாலும் மன்னிச்சிடுவாரு. ஆனா அடுத்து செய்யாம பார்த்துக்கணும். அதான் சாமியோட காரணம். குஷ்டமே வந்துருச்சு. அரகர சிவாயவென்று தினமும் நினையாமல் என்று அருசமய நீதி ஒன்றும் அறியாமல் அசனமிடுவார்கள் தங்கள் மனைகள் தலை வாசல் என்று அனுதினமும் நாணமின்றி அழிவேனும் உலகப்பட மேல் வளர்ந்த பெரிய பெரும் ஆளரங்கள் உலகளவு மால்மகிழ்ந்த மருகவன். சாமி முருகா நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா முருகா, சொல்லுப்பா தெரிஞ்சுக்கிற அப்படின்னாரு. அதே பெருமாளை பார்த்து அவர் சொன்னாரு, உங்க மாமா இருக்காரே அவரு உலகத்தை அளந்தவர், அப்பேற்பட்ட பெரிய உலகளவு மால்மகிழ்ந்த அப்ப அவர் உலகம் வந்தாரு. முருகா நீ அவரே அவ்வளவு கருணையோட இருந்தாருன்னா அவருக்கு மருமகை நீ எவ்வளவு கருணையோட இருப்ப அப்படிங்கிற அந்த இடத்துல புரியுது உங்களுக்கு? அவர் மருமகன் தானே. திருமாலுக்கு யாரு இவரு? உலகளவு மால்மகிழ்ந்த மருகோனே உபயகுல தீபதுங்க விருது கவி ராஜசிங்க உறைவுகள் யூரில் என்று வருவோனே பறவை மனை மீதில் என்று ஒரு பொழுது தூது சென்ற பரமனருளால் வளர்ந்த குமரேஷ் பகையேஸ்வர சேனை கொண்டு அமரசரை மீளவென்று பழனிமலை மீதில் என்ற பெருமாளே அப்படிங்கிறாரு. பழனிமலை அவ்வளவு முக்கியமான தலம். ஞானத்தையும் செல்வத்தையும் அள்ளி அள்ளி வழங்கக்கூடிய இடம் பழனிமலை. வளர்ந்துறாங்க. போயிருக்கீங்களா? போயிருக்கீங்களா? போலையா? பழனிமலைக்கு போகாத ஆளே இருக்க முடியாது. இப்பெல்லாம் நிறைய வந்துருச்சு. அங்கிட்டு பார்த்தா லிப்ட், ஒரு பக்கம் ட்ரெயின், ஒரு பக்கம் படி. அடின்னு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு 2-3 மாசம் இருக்கும் போகும்போது பழனிமலைக்கு போயிருந்தோம். என் கூட 3 பேர் இருந்தாங்க. சிவா இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் கிளம்பிடும் வாங்க லிப்ட்ல போயிடும் அப்படின்னு ஒருத்தர். இன்னொருத்தர் சொல்றாரு, இங்க பாருங்க சொல்றதை கேளுங்க லிப்ட்ல கூட்டமா இருக்கும் ட்ரெயின்ல போவோம் வாங்க அப்படின்னாரு. நடி 2 பேருமே வேண்டாம் நடந்து போவோம் அப்படின்ட்டு 600 படி நடக்க விட்டாச்சு. எல்லாத்தையும் நடந்ததான் புண்ணியம்.
மலைக்கெல்லாம் போனா என்ன செய்யணும்? கூடுமான அளவுக்கு நடக்கணும். முடியாத பட்சத்துக்கு வேற வழி இல்லை, அவசரமா போக வேண்டியிருக்கு அப்படின்னா நீங்க ட்ரெயின்ல போயிட்டு வர்றது ஓகே. டயம் இருந்துச்சுனாலும் நீங்க என்ன செஞ்சீங்க, நீங்க அங்க போய் வெயிட் பண்றதுக்காக நீங்க நடந்த நேரம் என்ன செஞ்சிடலாம், போய் சாமி விட்டு வந்துடலாம் அழகா நிக்கிற நேரத்துக்கு. நாங்க போயிட்டு திரும்பி வரோம். அதுக்கப்புறம் தான் இவங்க அப்பதான் ட்ரெயின் ஏறி மேலேயே போறாங்க இல்ல. அவளே வரிசையில் நிக்கிறாங்க. அறநூறு பழனிமலை எத்தனை படி தெரியுமா உங்களுக்கு? எத்தனை படி? 600 படி. 500 சொச்சம். 600 படி. அங்க அடியில் முதல்ல பழனிமலைக்கு போறேன். முதல்ல பழனிமலைக்கு அப்ப நாங்க எல்லாம் இது சொற்பொழி கேட்கறதுக்கு நாங்க அடியாரெல்லாம் எல்லாம் சேர்ந்து ஒரு 2004 நம்ம ராமநாதா எல்லாருமே நாங்க வந்து கோயம்புத்தூர்ல நம்ம வைத்தியநாதி அவங்க சொற்பொழி எங்க இருந்தா நாங்க ஓடிடுவோம். அவங்க அங்க பேசினாங்க. அப்ப நாங்க எல்லாரும் என்ன செஞ்சோம், வண்டி பிடிச்சி இது பஸ்ல போயிட்டோம். போய் சொற்பொழிலாம் முடிஞ்சு கோயம்புத்தூர்ல எல்லாம் முடிஞ்சிருச்சு. கோயம்புத்தூர்ல முடிஞ்சு அந்த ஈச்சனாரி கற்பகம் கலைக்கல்லூரியில தான் அது நடக்கும். ஒரு மணி நேரத்துக்கு ஒருத்தவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. முடிச்சுட்டு திரும்பி வரும்போது நான் அடியில் பழனி மலை பார்த்தது இல்லை. முதல்ல அப்பதான் முருகபெருமானம் பார்க்க போறேன். ரொம்ப ஆர்வத்தோட இருந்தேன். இவங்க எல்லாம் எல்லாத்தையும் கூப்பிட்டு யாரும் வரலன்ட்டாங்க. இப்ப நாங்களும் பார்த்துட்டோம்ப்பா, நாங்க சின்ன பிள்ளைல இருந்து பாத யாத்திரை வந்துகிட்டு இருக்கோம், நாங்களாம் வரலப்பா அப்படின்னாங்க. அப்படியா, நான் போய் போயிட்டு வந்துடுறேன், தாராளமா போயிட்டு வா, நாங்க கிளம்புறோம் அப்படின்னாங்க. சரி, அடி ஒருத்தன் மட்டும் தான் இறங்கினேன். இறங்குனதும் முருகனை பார்க்குற ஆர்வத்துல நைட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சரின்ட்டு நட சாத்திட்டாங்க. சரின்ட்டு உடனே அங்கனக்குள்ள ஒரு மடம் இருந்துச்சு. மடத்துல நிறைய மடம் இருக்கு. அதுல ஒரு மடத்துல கேட்டு அங்க தங்கிட்டேன். அப்போ வந்து செல்லாம் கிடையாது. அது மாதிரி அதிகாலையில் 5 மணிக்கு திறப்பாங்கன்னு சொன்னாங்க. அது துரோதான சக்தி பாருங்க. நம்ம எந்த நினைப்போடு உறங்குறோமோ அப்படி நம்மளை தூங்கினாலும் எழுப்பி விட்டோம். காலைல 4 மணிக்கு இங்க போகணும் 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 அப்படிங்கிற எண்ணத்துல இருங்க. நீங்க அலாரமே வைக்க வேண்டாம், அதுவே எழுப்பி விட்டுரும். நீங்க ரொம்ப தூங்க முடிஞ்சா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை எழுப்பவே முடியாது. அது ஆர்வம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த துரோதன சக்தியை நம்மள மறைப்பு சக்தியை நம்மளை எழுப்பி விட்டுரும். கரெக்டா 4 மணிக்கு முழிப்பு தட்டி எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சு குளிச்சு செஞ்சு 5 மணிக்கு முன்னாடி போய் உட்காந்துருக்கோம். கேட்டு சாத்திருக்காங்க. கூட்டம் சரியான கூட்டம். பூரா அந்த மாலை போட்ட பக்தர்களும் நிறைய இருக்காங்க. அடியில் நின்றுட்டு இருக்கேன். கூட்டம் இவ்வளவு கூட்டம் இருக்கு, எப்படி என்ன செய்யணும் ஒன்றும் புரியல. கேட்ட திறந்து விட்டாங்க பாருங்க. 5:30க்கு திறந்து விட்டாங்க. எல்லாம் குடு 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 குடுன்னு ஓடுறாங்க. எதுக்கு ஓடுறாங்கன்னு புரியல. அவங்க கூட அடிக்கடி சேர்ந்து ஓடுறேன். குடு குடு குடுன்னு வடிமலை அவ்வளவு உயர்வு. அது வரும்போதுதான் தெரிஞ்சுது. போகும்போது வேகம் ஓடியாச்சு. ஒரு 10 நிமிஷம், ஒரு 10 நிமிஷத்துல ஒருவரும் மேல போயிட்டோம். போய் அங்க வரிசையில போய் நின்று செஞ்சு சாமி முதல் தரிசனமே சாமி ஆண்டி கோலத்துல அடியனுக்கு காட்சி கொடுத்தார். ஞான கோலம் வந்து என்ன தெரியுமா? ஞானத்தை இது ஆண்டி கோலம் வந்து ஞானத்தை கொடுக்கின்ற கோலம். ராஜ அலங்காரம் வந்து செல்வத்தை கொடுக்கின்ற 2 கோலத்திலையும் சாமி காட்சி இருக்கிறார். சாமி ராஜா, நீ செல்வம் வேண்டும்னு கேட்டாலும் நான் அதுக்கும் தயாரு, நீ ஞானம் வேணும்னு கேட்டாலும் அதுக்கும் தயாரு அப்படின்னு காட்டுற கோலம் தான் பழனிமலை முருகப்பெருமான். நமக்கு என்ன வேணும்? எல்லாரும் பாருங்க, அந்த ராச அலங்காரம் எப்பங்க வரும்? அந்த இதை போய் பார்த்துட்டு வந்து நல்லதுன்னு சொல்றாங்க அப்படின்னு பேசுவாங்க. அதைத்தான் பெரும்பாலும் பார்க்கணும் போவாங்க. அப்படி உள்ளவங்களும் சாமி கொடுப்பாரு, செல்வத்தை நல்லா கொடுப்பாரு. ஆனா ஆண்டி கோலம் வந்து ரொம்ப முக்கியமானது. 2யுமே தருவாரு. இது நிறைய பேருக்கு தெரியாது. ஆண்டி கோலத்தை பார்த்தா 2யுமே தருவாருங்கிறது யாருக்கும் தெரியாது. அது இன்னொன்னு என்ன, போனதுமே எங்களுக்கு அந்த கோவணத்தை அபிஷேகம் பண்ணி அபிஷேகத்தை பார்த்தோம். பார்த்து அதுக்குதான் இவ்வளவு கூட்டமா அடிச்சு ஓடுறாங்க மேல. புளிஞ்சு எல்லாத்துக்கும் பிரசாதம் கொடுத்தாங்க. கோவணத்தை புளிஞ்சு அதனாலதான் சாமி சொற்பொழி பேச வச்சிருக்காருன்னு அடிக்க நினைக்கிறேன். உண்மையிலே அதுதான் சாமியுடைய கருணையினால. அந்த கோவணத்தை எடுத்து புளிஞ்சு கொடுப்பாங்க தீர்த்தம். அதுக்குதான் கூட்டம் பயங்கரம். முதல் தரிசனத்துக்கு போனோம். பழனிக்கு முதல் தரிசனத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பா அந்த ஞானத்தை அவங்களுக்கு கிடைக்கும். அந்த கோவண துணியில உள்ள அந்த இதை கொடுப்பாங்க எல்லாருக்கும். முதல் காட்சி அப்படிப்பட்ட ஒரு காட்சி அருமையா இருந்துச்சு. அப்புறம் இறங்கி வரேன், வந்துகிட்டே இருக்கேன். இறங்கி நடக்க இல்ல, இவன் 10 நிமிஷத்துல மேல ஓடணும், வந்துகிட்டே இருக்குன்னு வரமாட்டேங்க இறங்கிட்டே இருக்கேன். வந்துக்கோங்க. அது அந்த அதே மாதிரி ரத்தனமலையிலயும் அப்படிதான். வாட்போக்கி திருச்சியில வாட்போக்கில ரத்தனமலை கடைசி ஒரு 15 கோயில் பார்க்க வேண்டியிருந்தது. பாடல் பட்டத்தெல்லாம் 15 பார்க்க வேண்டியிருந்துச்சு. அதை எழுதி விறுவிறுன்னு நேராக போனேன். திருச்சி எறும்பியூருக்கு போனேன். அங்க ஒரு அம்மா இருக்காங்க. நீங்க என்ன செய்வீங்களே, இந்த 15 கோயிலும் அடின்னு பார்க்கணும், நீங்க ஏதாவது பார்த்து அருள் செய்யுங்க அப்படின்ட்டு அந்த அம்மா கையில கொடுத்துட்டேன். அவங்க சிவா இந்த கோயில் தானே, இதெல்லாம் ஈஸியா பார்த்துலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 நாள் நீங்க தங்குறீங்கல்ல? ஆமா தங்குறேன். 3 நாள் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு எப்படியா இந்த கோயிலை பூரா காமிச்சிடணும் அப்படின்னு உடனே எறும்பியூர் ஓதுவாரை கூப்பிட்டு
அவர்கிட்ட எல்லா விஷயமும் சொல்லிட்டாங்க, இந்த கோயிலெல்லாம் சிவாவுக்கு காமிச்சிருங்க, அப்படின்னா தான் எங்களுக்கு திருப்தியா இருக்கும் அப்படின்னது. உடனே ஓதாரி வண்டியில பின்னாடி உட்கார வச்சு அத்தனை கோயிலையும் வண்டியிலே போய், அதுல ரத்தினமலை வரும்போது வால்போக்கின்னு ஒரு கோயில் இருக்கு. பாடல் பெற்றத்துல வந்து வால்போக்கி, இப்ப இருக்கிறது வந்து ரத்தினமலைன்னு பேரு. இறங்குனதும் நட சாத்திரம் நேரம் வந்துருச்சு. அந்த இடத்துக்கு போற நேரம் நட சாத்திரம் 20 நிமிஷம் தான் இருக்கு நட சாத்திரத்துக்கு. அவர் ஓதர் என்ன பண்ணாரு, சிவா நான் எல்லாம் இங்க நிறைய தடவை பார்த்திருக்கேன், நீங்க போங்க நட சாத்திடுவாரு போங்க அப்படின்னதும், நான் அவர் வண்டி நிப்பாட்ட கூட செய்யல, டக்குனு வாட்சி ஓடியா போயிட்டேன். அவர் நிக்க கூட செய்யல, அப்படி குதிச்சுட்டேன். 20 நிமிஷம் தான் இருக்கு டைம் பூட்டிடுவாங்கன்னு சொன்னதும், அவர் வண்டியில ஓட்டிக்கிட்டு இருந்தாரு, அப்படி குதிச்சு ஓடுறேன் நான் அப்படின்னு. நான் பார்த்துட்டு நீங்க பாருங்க அப்படின்னாருல, அந்த ஒரு வார்த்தை போதும் அப்படின்ட்டு நான் இறங்கி ஓடுறேன். அதுவும் ஏறினதே தெரியல சுவா. வேகமா ஓடி போய் அவர் கரெக்டா நடைய சாத்த போறாரு. மூசு மூசுன்னு இறக்க அப்படி இலை போட்டு கேட்டதும் உடனே அப்படி திரும்பி பார்த்தாரு ஐயரு. என்ன அப்படின்னாரு, பாட்டு பாட போறீங்களா அவன் அப்படின்னு. அவர் கூட்ட போறவங்க அப்படி திறந்துட்டாரு. சிவா பாடுங்க சிவா, நானும் கேட்கிறேன் அப்படின்னாரு. உட்காந்து போறேன், ஒரு நான் மூச்சு வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு இழப்புலாம் நின்னதுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் உட்காந்தேன். சிவா இப்ப பாடலாமா அப்படின்னாங்க. கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அப்படின்னு ஒரு தண்ணி இது கொடுத்தாரு, ஒரு கேன் கொடுத்தாரு. அதை வாயில வைக்கும் போது குரங்கு வந்து பிடிக்கிட்டு போயிடுச்சு. குரங்கு விறுவிறு வந்து உள்ள குரங்கு பிடிச்சி சரி அப்படியே அது பாத்தீங்கன்னா நமக்கு முன்னாடி அது போய் அந்த இதை திறந்து, புரியுத எனக்கு தான் இது எனக்கு சாமி எழுதி வச்சிருக்காரு, உனக்கு கிடையாது புரியுதா அப்படின்ட்டாரு. அதை நம்மகிட்ட காமிச்சது. உடனே சரின்ட்டு அதுக்கப்புறம் அது போயிடுச்சா. உடனே அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு, ஒன்றும் அவசரம் இல்லை, நீங்க பாடுங்க, பாடி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களை நாங்கள் கீழே போவோம் அப்படின்னாங்க. அப்புறம் நிதானமா இருந்து திரும்ப எல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் அவன் நல்லா சாத்திட்டு அப்படின்னு ஐயரும் சேர்ந்து மெதுவா கீழே இறங்கி. அதுக்கப்புறம் அந்த இதை வச்சிருந்து பாருங்க, திரும்பி கேட்டு பார்த்தேன், குடிக்கவே இல்லை. கடைசி எல்லாத்தையும் காலி பண்ணி உள்ள குடிச்சிட்டு வெறும் இதை அப்படி கீழே போட்டு அப்படி போயிடுச்சு. சரி ரொம்ப சந்தோஷம், அப்படின்னு கிடைக்கிறதுனா பரவாயில்ல, உங்களுக்கு கிடைச்சிச்சுல சாமி அப்படின்ட்டு அந்த குரங்கு பார்த்து சொல்லிட்டு நாங்க வர்றோம் ரொம்ப நேரம், 1 மணி நேரமா வர வச்சோம். 20 நிமிஷத்துல ஓடணும். வரும்போது பாத்தீங்கன்னா மெதுவா நடந்தது 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. அது நெட்டுக்குத்தல் படி சார் இப்படி இருக்கும். நெட்டு எப்படியும் ஒரு 600 படி இருக்கும். இந்த பழனி மலை மாதிரிதான் 600 படிக்கு மேல இருக்கும். அதெல்லாம் இறைவனுடைய காரணம், இதெல்லாம் பார்க்கணும். அது மாதிரி ஈங்கோய் மலை கூட கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஏறதுக்கு. அதையும் காமிச்சாரு. எல்லா அடியும் பார்க்க வேண்டிய கோயில பூரா எழுதி கொண்டு போய் விட்டுட்டேன். அத்தனை கோயிலையும் காமிச்சு 3 நாள் ஆயிடுச்சு பாக்குறதுக்கு. பார்த்து அதுக்கப்புறம் தான் வந்தேன். வீட்டுல சொல்லிட்டேன், என்னையெல்லாம் தேடாதீங்க, கண்டிப்பா தேடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டேன். சரி சாமி திருவிழால. சரி அடுத்து சொல்றாரு, ஆதியான மறைகள். பழனி மலை வந்து ரொம்ப முக்கியமானது. அதை சொல்லும் போதே அருணதல பாத பத்தம் அது நிதமே துதிக்க அரிய தமிழ் தானளித்த மகிழ்வீரா அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழகாதிரு வேரகத்தின் முருகோனே அப்படிங்கிறாரு அன்னையாத பெருமான். பழனிமலை ரொம்ப முக்கியமான மலை, மறந்துடக்கூடாது. ஞானத்தை நல்குகின்ற மலை. தனியா வந்து பழம் நீ அப்படின்னு தனியா வந்து அமர்ந்த இடம் என்ன இடம்? முருகப்பெருமானுடைய பழனி. அவர் எப்படி பழமே அவராக இருந்தாரோ அதே போல நாம அவரே கதின்னு போனோம்னா நமக்கு ஞானத்தை நல்குவார். ஞான பண்டிதனாக விளங்குகின்றார் முருகப்பெருமான். ஆதியான மறைகளுக்கும் அப்பாற்பட்ட அனாதியான சுவாமி மலையில் சிவகுருவாம் திருமேனி தாங்கி ஆழ்ஞான மேனியரான சிவபெருமான் திருவுள்ளம் தெளிவு பெற ஓங்கார ஞான இயல்பை முதலில் உணர்த்தி வித்தக நலத்தை எவருக்கும் விளைவித்து உயர்ந்த சுவாமிநாதன் என்ற ஒப்பற்ற திருப்பெயரை உடையவனாயினான். இப்ப சுவாமிமலையில சாமி எப்படி இருக்காரு? சுவாமிநாதன். சாமிக்கே சிவபெருமானுக்கே உபதேசம் செய்யக்கூடிய சுவாமிநாதனாக இருக்கின்றார். சுவாமிக்கு உபதேசம் செஞ்சதுனால சுவாமிநாதன் பேரு. என்ன உபதேசம் செஞ்சாரு? சிவனார் மனம் குளிர, சிவனார் மனம் குளிரும்படி உபதேசம் செஞ்சார். தெளியன்னு சொல்லல, அந்த இடத்துல என்ன சொன்னாரு? சிவனார் மனம் குளிரவா தெளியவா? மனம் குளிர. இப்ப அப்பாவுக்கு பிள்ளை வந்து ஆனாவனா சொன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கும், மனம் குளிரும். அப்பாவுடைய மனம் நம்ம குழந்தை ஆனாவனா நல்லா சொல்லுதே, ஏபிசிடி அழகா சொல்லுதே அப்படின்னு எவ்வளவு இனிமையா இருக்கும். அது போல எனக்கு சிவபெருமானுக்கு தெரியாது. இப்ப தந்தைக்கு வந்து ஆனாவனா தெரியாது கிடையாது, தெரியும்ல? தந்தைக்கு ஏபிசிடி தெரியும்ல? ஆனா பிள்ளை முடிவை கேட்கும் போது இனிமையா இருக்கும். அது போல சிவபெருமான் எல்லாம் அறிந்தவர். முருகப்பெருமான் மூலியமா கேட்கும்போது சாமி மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். மனம் குளிரும்படி உபதேசம் செஞ்ச காரணத்தினால் சாமி மிகவும் மகிழ்ந்தார்.
சிவனார் மனம் குளிர உபதேச மன்றம் இரு செவி மீதில் உம்பகர்சை குருநாதா. இரு செவி மீதின்னாரு, 2 செவியா? இருன்னா பெரியன்னு அர்த்தம். அது வளர்ச்சியில தான் எப்பயுமே உபதேசம் பண்ணுவாங்க. இடது செவியை எப்பயுமே பண்ணக்கூடாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வலது செவியில சொன்னா நிற்கும், இடது செவியில சொன்னா இப்படி போயிடும். எதுவுமே இடது செவியில எந்த இது சிச்சரை நீங்க கேட்டாலும் மறந்துடும், வலது செவியில சொன்னா ஞாபகம் வரும். அதுலயும் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா 2 இதுலயும் இப்படி மாட்டிக்கிறான். எங்க உடல் 2ஐயும் மாட்டிக்கிட்டு என்ன பின்னாடி இருந்துட்டு கூப்பிட்டாலும் காது கேட்க மாட்டேங்குது. எல்லாம் அதுல லைக் ஆரம்பிச்சிடறாங்க. எல்லாம் பாட்டுல அப்படியே உள்ள லைச்சு உள்ள போயிடுறாங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னேன். எங்க கடைக்கு பக்கத்துல ஒருத்தர் கஸ்டமர் வருவார். அவர்கிட்ட எந்த நேரமும் மாத்திக்கிட்டே தான் வருவாரு. போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உட்காந்து பாட்டு கேட்டுட்டே இருப்பாரு. முடிஞ்சதை வாங்கிட்டு கொடுப்போம், இப்படி சொல்லிட்டே இருந்தேன் அப்படின்னு ஒரு நாள் சொன்னேன். வேண்டாங்க, இது நல்லது இல்லை. அப்புறம் செவிட்டு மிஷின் தான் மாட்டணும். சொல்றது இப்பயே சொல்லும்போது கேட்டுக்கோங்க, இல்லை கொஞ்ச நேரம் கேட்டுட்டு அமர்த்தி வச்சிருங்க. எப்போ பார்த்தாலும் இதுலேயே இருக்கீங்க. வீட்டுக்கு கடைக்கு போனாலும் அங்கே போனாலும் அப்படித்தான், இங்கே வர்ற இடத்துல அப்படித்தான். எங்கே பார்த்தாலும் 24 மணி நேரம் காதில் மாட்டிக்கிட்டு இருந்தா காது தயார்னு சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன். நேற்று அவருக்கு காது அவுட் ஆயிடுச்சு. இப்போ செவிட்டு மிஷின் மாட்டணும். நான் சொன்னேன் இன்னைக்கு காலையில் படிச்சு சொன்னேன், கேட்டீங்களா? யாருமே சொன்ன கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அனுபவத்துக்கு அப்புறம் தான் அவங்க உணர்வாங்க. எந்த நேரமும் காதில் மாட்டிட்டு என்ன செய்யக்கூடாது, எப்பயாவது ஒருக்கா கட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு 1/4 மணி நேரம் எந்த நேரமும் காதல் காட்டினா என்ன ஆகும், அவுட் ஆயிரும். சாமிமலையில தான் உபதேசம் பண்ணாரு. சாமிமலை அங்க சாமிநாதன் பேரு சாமிக்கு. சாமி சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடக சட மூடமட்டி பவவினையிலே சனித்த தமியன் மிடியால் மயக்கம் உருவேனோ. அந்த பாட்டுல சொல்லுவாரு அந்த சுவாமி கடைசி திருவேரகத்தின் முருகோனேம்பாரு. கருணை புரியாதிருப்பது என்ன குறையும் வேலை செப்பு கைலை மலையின் ஆதர் பெற்ற குமரோனே. கடகபுய மீதிரத்தின மணியணி பொன் மாலை சிச்சை கமலும் மனமாறு கடப்பும் அணிவோனே. சுவாமிமலையில சாமி என்ன செய்வாராம், தருணை மித யா மிகுத்த கனமதுரும் நீள் சவுக்கிய சகல செல்வ யோகமிக்க பெறுவாள். சுவாமிமலைக்கு போனா என்ன கொடுப்பாராம், சகல செல்வ யோக மிக்க பெறுவாள். அத்தனையும் தருவாரா சுவாமிமலைக்கு போனா. அது அந்த பாட்டுல பதிவு பண்றாரு. சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடகசட மூடமட்டி பவவினையிலே சனித்த தமியன் மிடியால் மயக்கம் உருவேனோ. கருணை புரியாதிருப்பது என்ன குறையும் வேலை செப்பு கைலை மலை நாதர் பெற்ற குமரோனே. கடகுபுய மீதிரத்தனம் அணியணி பொன் மாலை சிச்சை கமலும் மனமாறு கடப்பும் அணிவோனே. தருணம் இந்த யா மிகுத்த கனமதுரும் நீர் சவுக்கிய சகல செல்வ யோகமிக்க பெறுவாழ்வு. தகைமை சிவ ஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நித்த வடிவேளா. அருணதள பாதபத்துவம் அது நிதமே துதிக்க அரிய தமிழ் தானளித்த மயில்வீரா. அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழகா திருவேரகத்தின் முருகோனே. திருவேரகம் என்பது என்னது, சுவாமிமலை. திருவேரகம்னா சிலர் வீட்டுக்கு பேர் பார்த்தீங்கன்னா திருவேரகம்னே வச்சிருப்பாங்க. வீட்டுக்கு பேரு திருவேரகம் அப்படின்னா சுவாமிமலைன்னு அர்த்தம். வீட்டுக்கு பேரு திருவேரகம்னு வைப்பாங்க. இப்ப நாம என்ன செய்யறோம், முத்து பவனம், செல்வி பவனம், துளசி பவனம், லட்சுமி பவனம் அப்படின்னு போடுறோமா. வீட்டுக்கு பேர் போடுறோம்ல, மல்லிகா பவனம் அப்படின்னு போடுறோமா. யாரும் பேரை விட்டா மன்னிச்சுக்கோங்க. வேடி பவனம் யாரும் பேரை விட்டா மன்னிச்சுக்கோங்க. சிவா நீங்க எங்க பேரை விட்டீங்க அப்படின்னு மெய்கண்டா. இப்ப அது நான் அதான் சொல்ல வரேன். இதை வைக்கிறதுக்கு பேரு நாம என்ன செய்யணும், மெய்கண்டார் இல்லம், திருஞான சம்பந்தர் இல்லம், ஆளுடைய பிள்ளை திருஞான சம்பந்தர் இல்லம் அப்படி வைக்கணும் பேரெல்லாம். நம்ம எல்லாம் அப்படிதான் வைக்கிறோம். நம்ம என்ன செய்யறோம், நம்ம முன்னோர்கள் பேரை வைக்கிறோம், இல்லைன்னா நம்ம பேரை வைக்கிறோம். இருங்க, இந்த வீடை நான் பார்த்து கட்டினது, என் பேரை வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நடக்கிற கதையே வேற அப்படின்னு பார்த்துருக்கீங்களா. அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மனைவி பேர்ல தான் வைப்பாங்க. கணவனார் பேர் கூட இருக்காது, மனைவி பேர்ல தான் வைப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அங்க மனைவி இல்லைன்னா கோவம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. மனைவி கோவம் வந்துருச்சு என்ன செய்வாங்க தெரியுமா, உப்பை தூக்கி போடும். ரொம்ப ஓவரா போயிருக்கேன், உப்பு அள்ளி போட்டாச்சுன்னா கோவத்தை போறமே உப்புலதான் காட்டுவாங்க. பெண்கள் வந்து பார்த்துருக்கீங்களா. அதே அன்பான மனைவி வந்தா பிரச்சனை இல்லை. வரும்போதே சில பேர் வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா வருவாரு, அந்த அம்மா இருப்பாங்க, அரட்டுற மனைவி அமைஞ்சான்னு என்ன அப்படிப்பாங்க. அவர் பயத்துல உள்ள போகும்போதே என்னமா ஏமா ஏமா
சாப்பாடு வச்சுட்டியாமா? சாப்பிட்டு கூட ஆயிடுச்சு. சாப்பிட்டே ஆயிடுச்சு. நான் சாப்பிட்டேன். ஐயர் வருவாங்கிறதுக்காக அமாவாசை காத்துக்கிட்டு இருக்குமா? யாருக்கிட்டு அந்த அவரு அரண்டு ஒடுங்கி, சரி நீங்க சாப்பிட்டீங்களாமா? நான் சாப்பிடலாமா? போ போய் கொட்டிக்க போ அப்படின்னு அந்த அம்மா. ஐயர் அமாவாசை காத்து. அதுவும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கணவருக்கு முன்னாடி மனைவி சாப்பிட்டால் கண்டிப்பாக நரகம். கணவருக்கு முன்னாடி இல்ல அதுக்காக எங்களுக்கு பசிச்சுன்னா நான் என்னதான் செய்யறது? 2 ரொட்டியை சாப்பிடுங்க, 2 பிஸ்கட்டை சாப்பிடுங்க. கணவருக்கு முன்னாடி அருந்தினால். ஆனா இப்ப எல்லார் வீட்லயும் அப்படியே ஆப்போசிட். எல்லார் வீட்லயுமே எங்க வீட்டுக்காரர் 11 மணிக்கு வராருங்க. நான் அது வரைக்கும் எங்களால காத்திருக்க முடியாது. எங்களால பசி அடங்க முடியாது. லேட்டா சாப்பிட்டா சுகர் வருதுங்கிறாங்க. அதனால எங்களால முடியாது அப்படிங்கிறது இப்ப எல்லா வீட்லயும். இப்ப எங்க வீட்லயும் அடிக்க சொல்லிட்டேன். ஏன்னா நாங்க ராக்கோடி மாதிரி எல்லாம் உப்பு எல்லாம் கட்டி முடிச்சுட்டு நான் 10:30 11 மணிக்கு போவேன். அது வரைக்கும் அங்க தாங்காது வண்டி. அங்க 8 மணிக்கு அங்க முடிச்சிடும். ஏங்க உங்களுக்காக பசியோட இருக்க முடியாது. நாங்க 8 மணிக்கே முடிச்சிருவோம் அப்படியும் தாராளமாக. ஏன்னா எதிர்பார்க்கவே வேண்டாம் அப்படின்ட்டு அங்க 8 மணிக்கே போயிடும். அது அப்படி உள்ளவங்க சொல்லிடணும் வீட்டுல. இல்லைன்னா என்ன ஆகும்னா, கணவருக்கு முன்னாடி மனைவி சாப்பிட்டால் அவர்கள் நரக தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும். எவ்வளவோ கண்டிப்பா போகணுமா? புரியுதா உங்களுக்கு? சரி முடிச்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். கணவருக்கு முன்னாடி மனைவி என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. கணவர் அனந்தனுக்கு பக்கத்துல இருந்து ரொம்ப கவனிக்கணும். கணவர் வந்துட்டாங்கன்னா ஓடணும். டக்கு டக்குன்னு எடுத்து வச்சு இது வைக்கட்டுமாங்க அது வைக்கட்டுமாங்க அன்பா பேசணும். காய் வைக்கட்டுமாங்க, குழம்பு வைக்கட்டுமாங்க, ரசம் ஊத்துட்டுமாங்க அப்படின்னு அன்பா கவனிக்கணும். இந்தா முன்னாடி இவ்வளவு வச்சிருக்கல, எடுத்து கொட்டிக்கிற வேண்டியதானா அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்களுக்கு எல்லாரும் உபச்சாரம் தான் எல்லாமே இருக்கு. அன்பா கவனிக்கிறதுல எல்லாமே. அதே போல சாமிக்கு முன்னாடி பாடல் பாடும்போதும் அப்படித்தான் எல்லாம் இருக்கும். எல்லா பதார்த்தங்களும் இருந்து சாப்பாட்டுல உப்பு இல்லைன்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி எல்லா கிரியும் பண்ணிட்டு சாமிகிட்ட பாட்டு பாடல்னு வச்சுக்கோங்க, அந்த வழிபாடு பூர்த்தியாகாது. கடைசி முடிவு என்னது? திருமுறைகள் பாடல். சரி, நிறைய சொல்லலாம். சாமியை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். கணவருக்கு முன்னாடி மனைவி எப்பயுமே அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சில பேர் ரொம்ப உத்தமமானவங்க என்ன செய்வாங்கன்னா, கணவர் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இலையில உட்காந்து சாப்பிடுவாங்க. ரொம்ப பதிவிரதையெல்லாம் இருந்திருக்காங்க அந்த காலத்துல. இப்ப வந்து பதியாது விரதையாவது. இங்க கொஞ்சம் லேட்டாவே வரட்டும், நம்ம முடிச்சிருவோம் இருக்காங்க. சரி, நிறைய பார்த்தேன். ஆதியான மறைகளுக்கும் அப்பாற்பட்ட அனாதியான சுவாமி மலையில் சிவகுருமாம் திருமேனி தாங்கி அருஞான மேனியரான சிவபெருமான் திருவுள்ளம் தெளிவு பெற ஓம்கார ஞான இயல்பை முதலில் உணர்த்தி வித்தக நலத்தை எவருக்கும் விளைவித்து உயர்ந்த சுவாமிநாதன் என்கின்ற திருப்பெயரை அங்கே உடையவராக ஆயினார். விந்தை மலையின் ஒருபுறத்துள்ள விகாரப்பட்டினத்தில் ஐராவத யானை தந்த மாபெரும் தேவ யானையை மணந்து பேரருள் பொங்கி பெருகி விண்ணின் தலைவனான இந்திரன் முதலிய இமயவர் முன் வந்து இறைஞ்ச முன்னைய திருமண கோலம் அழகியுள்ள ஒளியுள்ள வடிவோடு குமரமூர்த்தி என்ற திருநாமத்தை ஓடு விளங்கி நின்றார். எங்க விந்தை மலையில அங்க ஐராவத யானையோடு அங்க தேவ யானையை மணந்து எங்க இருக்காரு? திருப்பரங்குன்றத்துல. அங்க சாமிக்கு என்னது? குமாரமூர்த்தின்னு பேரு. திருப்பரங்குன்றத்துல சூரிய குலத்தில் உதித்த சித்திர சேனன் என்னும் கூர்மையும் நீட்சியும் ஒளியும் உள்ள வேல் கொண்ட ஒரு வேந்தன் ஒப்பற்ற ஞானமயமாம் திருப்பரங்குன்றில் முதிர்ந்த பெருந்தவம் செய்யும் முதன்மையை இன்ப கந்த இறைவன் கண்டு மாபெரும் திருவுள்ள மகிழ்ந்து விரும்பியது யாது என்று கேட்க விரும்பினார். சாமி அங்க எப்படி இருக்காரு? தேவயானையை மணந்து அங்கே பெருமான் குமாரமூர்த்தியாக அங்கே விளங்குகின்றார். குமாரமூர்த்தியாக அங்கே விளங்கி தோன்றுகின்றார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மனம் பக்குவம் அடையணும்னு வச்சுக்கோங்க. இப்ப மனத்துடைய கவலையெல்லாம் சாமி இங்க போக்குவரா எங்க திருப்பரங்குன்றத்துல. நம்ம பக்குவம் அடையணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, தீமையை விளக்குனா நமக்கு என்ன உண்டாகும்? மனம் பக்குவம் அடையும். தீமையை விளக்காம இருந்தா நம்ம மனம் பக்குவம் அடையவே அடையாது. இப்ப நெல்லுல என்ன இருக்கும்? நெல்லுல என்ன இருக்கும்? உமி இருக்கும். அப்படி உங்களால சாப்பிட முடியுமா? அப்ப எதை நீக்கணும்? உமியை நீக்கினா இது அரிசி பக்குவப்படும், நீங்க எடுத்து அதை சாப்பிடலாம். அதே போல தீமையை விளக்கினா நாம இன்பம் அடையலாம். நம்ம மனம் பக்குவம் அடையும். தீமையை விளக்கினா நம்ம மனம் பக்குவம் அடையும். இதெல்லாம் பக்குவம் அடையவே அடையாது. ரெண்டாவது, நாம எப்படி இருக்கணும் அப்படின்னா, கிளி போல பேசணுமா. எப்படி பேசணும்? கிளி வந்து ரொம்ப கத்துமா? கத்தாது. மெதுவா மென்மையா பேசும்.
கிளி பேச நீங்க கேட்டிருக்கீங்களா? கிளி எப்படி பேசும்? மென்மையா பேசும், அழகா பேசும். அது போல நாமளும் பிறட்ட பேசும்போது அழகா மென்மையா, இங்க பாரு என்ன கோபக்காரன் ஆக்கிறத, மிருகம் ஆக்கிறதா பாத்துக்கோ அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, கோவப்பட்டு எரிச்சலோடு பேசும்போது கேலி போல பேசணும். ரெண்டாவது, கொக்கு போல ஒரே எண்ணத்தோடு இறைவனை, கொக்கு என்ன செய்யும் தெரியுமா உங்களுக்கு? நின்றுகிட்டே இருக்கும். இதுல தண்ணியில நின்றுகிட்டே இருக்கும், வேற எதையும் நோக்காது. சின்ன சின்ன மீன்களா இருக்கும், அதெல்லாம் சாப்பிடாது. அது எய்ம் என்னன்னா பெரிய மீனை பிடிக்கிறது எண்ணத்திலே தான் இருக்கும். அதே போல நாம இந்த உலகத்துல ஒரே குறிக்கோளோட சாமியுடைய திருவடி அடைய வேண்டும் என்கின்ற குறிக்கோளோடயே ஒரே எண்ணத்திலே இருக்கணும், அந்த கொக்கு போல. அது சொல்றாரு, அரசே பொன்னம்பலத்தாடும் அமுதே இறைதேர் கொக்கு ஒத்து இரவு பகல் ஏசற்றிருந்தே வேசற்றேன் கரைசேர் அடியார் களிசிறப்ப காட்சி கொடுத்து உன் அடியேன்பால் பிறைசேர் வாளை நெய் போல பேசாதிருந்தால் ஏசாரம் பேசா நிற்பர், என்னை உனக்கு அடியார் என்று பிறரெல்லாம் பேசா நிற்பர், யானும் தானும் பேனா நிற்பேன் என் அருடைய தேசானேசர் சூழ்ந்திருக்கும் திருவோலக்கம் சேவிக்க ஈசா பொன்னம்பலத்தாடும் எந்தாய் இனித்தான் இறங்காயே அப்படிங்கிறாரு மாணிக்கவாசகர் பெருமான். அப்ப எப்படி இருக்கணும், அந்த கொக்கு ஒத்து இரவு பகல், அது இரவு பகல் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும். பெரிய மீன் வரையில டக்குன்னு அப்படி எப்படி கொத்தி தூக்குதோ அது போல ஒரே எண்ணத்தோடு சிவத்தை நினைந்து கொண்டே இருக்கணும், கொக்கு போல. அது எப்படி பெரிய மீனுக்காக காத்து கொண்டே இருக்கிறதோ அதே போல பெருமானை நினைந்து நினைந்து அந்த கொக்கு போல இரவு பகலாக இறைவனை நினைந்து கொண்டே இருக்கிறாங்க. அதே போல சிறு தெய்வங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, வழிபாடு செய்யக்கூடாது. ஒரே தெய்வம் சித்தமதை ஒன்றை வைத்தார், சிவமதை நெய் வைத்தார், அப்படிதான் இருக்கணும். அது சிறுநதெல்லாம் விட்டுரும், பெரிய மீனை மட்டும் கொத்தும். அதே போல பெரிய கடவுள் யாரு? சிவபெருமான். அவரை கட்சி பிடிச்சோம். இவையே உன்னை சிக்கனை பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது ஏன் அப்படிங்கிறதோட இருக்கும். அது அப்புறம் என்ன சொன்னாரு, ஆடு போல மென்று சாப்பிடணுமா. ஆடு எப்படி சாப்பிடணும் பார்த்துருக்கீங்களா? அசை போட்டு சாப்பிடும் மெதுவா. அது போல நாம சாப்பிடும்போது மெதுவா சாப்பிடணும். சில பார்த்தீங்கன்னா சாப்பாடு அப்பதான் வச்சிருப்போம், காய் வச்சு முடிச்சு இப்படி திரும்ப உடனே காலி ஆயிரும். சாப்பாடு வச்சு ரெண்டாவது ஒரு பத்தி முடிச்சுட்டு வர கூட சாப்பாடு காலி ஆயிரும். சாப்பாடு ரெண்டாவது கொடுங்க அப்படிம்பாங்க. இப்பதாங்க வச்சிருக்கோம் அப்படின்னு. சாம்பார் வச்சிட்டாங்கல்ல, மொத்தம் முடிஞ்சிருச்சு, நீங்க அடுத்து வந்து ரசத்துக்கு நீங்க வைக்கணும் அப்படி வைப்பாங்க. அந்த மாதிரி சாப்பிடும்போது எப்படின்னா அசை போட்டு சாப்பிடணும். அதே போல இறைவனையும் அசை போட்டு நினைந்து கொண்டே இருக்கணும். எப்படி அந்த ஆடு அசை போடுகின்றதோ அதே போல இறைவனையும் அப்படியே மெதுவா நினைந்து நினைந்து. மாத்திரை எப்படி சாப்பிடுவோம் தெரியுமா உங்களுக்கு? மாத்திரை எப்படி சாப்பிடுவோம்? படக்குன்னு முழிக்கிறோம். அந்த மாதிரி உலகத்தை மறக்கணும். டபக்குன்னு மாத்திரையை போட்டு முழுங்கின மாதிரி உலகத்தை மறந்துடணும். இந்த ஆடு எப்படி அசை போட்டு சாப்பிடுதோ அது போல நம்ம இறைவனை நினைக்கணும். இது உங்களுக்கு சரி. அப்புறம் சொன்னாரு, யானை போல குளிக்கணுமா. யானை எப்படி குளிக்கும்? நல்லா குளிக்கும். அது போல நம்ம உடம்ப வந்து நல்லா, சில பேர் பார்த்தீங்கன்னா குளிக்க போயிட்டு வரீங்களாங்க அப்படிம்பாங்க, உள்ள நான் குளிச்சுட்டு வந்துட்டேங்க அப்படிம்பாங்க. போனது தெரியாது வந்தது தெரியாது, குளிச்சுட்டு வந்துடுவாங்க. புரியுதாங்க? சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரமா குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க, சில பேர் 1/4 மணி நேரமா குளிச்சுட்டு எதுக்குமே ஒரு அளவு இருக்கு. அதுக்காக தண்ணி கிடைச்சுன்னு சொல்லி சில பேர் பார்த்தீங்கன்னா விட்டு விளாசுவாங்க. தண்ணியை ரொம்ப என்ன செய்யக்கூடாது, கூடாது. ஒரு அளவுக்கு தான் எதையுமே. எதுவுமே அளவுக்கு மீறினால் அமிர்தம் கூட நஞ்சு. அது மாதிரி நாயை போல நன்றியா இருக்கணும். யாருக்கிட்ட? சிவபெருமான். நாய் எப்படி நம்ம தன் தலைவன் மேல எவ்வளவு நன்றியோடு இருக்கோ அதே போல ஒரே பொருளாகிய சிவபெருமானுக்கு முன்னாடி நாம எப்படி இருக்கணும், நன்றி உள்ளவங்களா இருக்கணும். எப்படி, எந்த மாதிரி நன்றி? திருக்கோயிலுக்கு வந்து அவனுக்கு திருப்பணி செய்து நன்றியோட இருக்கணும். இது அவங்களுக்கு நித்தமும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்தேத்தி தலையார கும்பிட்டு கூத்து மாடி சங்கரா செயசெய்ய போற்றி என்றும் அலைவனசைய செஞ்சடை ஆதி என்றும் அருரா என்றே அலரான் இல்லை என்று சொல்வதற்கெனங்க அப்படி இருக்கணும். இது அவங்களுக்கு சரி. இது ஒன்று படிக்கிறோம், டைம் ஆயிடுச்சு. எல்லாரும் உள்ளம் நிறைந்து ஓகை சிறந்து. இந்த கதை வந்து ஒரு 7-8 நாள் இப்போ ஓடிட்டே இருக்கும். நம்ம மெதுவாகவே பார்ப்போம். அது எப்படி முடிச்சிடலாம், இன்னும் ஒரு மாசத்துல முடிச்சிடும் இறைவனுடைய அருளால. என்ன, யாரும் உள்ளம் நிறைந்து உவகை சிறந்து திருச்செந்தூர் பணத்தை நீங்க கேட்டதுனால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்பூர் பாடி அடிக்கிற உரையை நிறைவு செய்கின்றேன். பழனி சொல்லும் போது அப்படி வச்சுட்டேன், பழனி சொல்லும் போது வந்துட்டு சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை
தியானம் வைக்க அறியாத சடக சட மூடமட்டி பவவினையிலே சனித்த தமியன் மெடியாள் மயக்கம் உருவேனோ கருணை புரியாதிருப்பது என்ன குறையும் வேலை செப்பு கையிலை மலைநாதர் பெற்ற குமரோனே கடக புய மீது ரத்ன மணியணி பொன் மாலை செச்சை கமழும் மணமார் கடப்ப மணிவோனே தருணமிதையா மிகுத்த கணமதுரும் நீள் சவுக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகைமை சிவஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நெய்த்த வடிவேலா அருணதல பாத பத்மம் அது நிதமே துதிக்க அரிய தமிழ் தான் அளித்த மயில் வீரா அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழகா திருவேரகத்தின் முருகோனே முருகோனே கைலாய பரம்பரை விஞ்ஞான போத நெறிகாட்டும் வெண்ணை பயில்வாய் மேகண்டான் நந்ததிக்கோர் விஞ்ஞான பானுவாகி உயிலாரும் வழியில் திருவாவூர் தெரிவாள் ஒரு நமச்சிவாய் தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைக மாதோ வான்முகில் வளாது வீக மடிபலம் துறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வெல்வி மல்க மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வையம் நீடுக மாமலை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னெறிதான் தலை தோங்குக தெய்வன் திருநீர் சிறக்கவே ஆரி தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானைதன் அணங்கும் வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் அரகண பார்வதி பதையே தென்னாருடைய போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாம்பரம் சொல்லு